அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து எனக்கு தெரிஞ்சு நான் குழந்தைகள் அறிவியல் மாநாட்டுல நீண்ட பயணத்துல இருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு ரிசர்ச் மெத்தடாலஜி அந்த குழந்தைகள் அறிவியல் மாநாட்டுக்கு ஒட்டி ஒரு Zoom இணைய வழிய நிகழ்வ நடத்துறது சென்னை மாவட்டம் தான் நினைக்கிறேன். இதுல ரிசர்ச் மெத்தடாலஜிக்காக அ ஒரு விஷயங்கள் நம்ம வந்து பேசுறதுக்கு முன்னாடி, இப்படி ஒரு நிகழ்வு அமைச்சு கொடுத்த மழலை உள்ளிட்ட அமுதா உள்ளிட்டு நம்மளுடைய மாநில பொருளாளர் சுதாகர் உள்ளிட்டு நண்பர் சுந்தர் உள்ளிட்ட அனைத்து நண்பர்களுக்கும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் மாநில தலைவர் என்ற முறையில் முதல்ல நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல வழிகாட்டிகளாக இது வந்து இந்த பயிற்சியில இணைய வழி பயிற்சியில பங்கெடுக்க வந்திருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் சார்பாக அறிவியல் மக்களுக்கே, அறிவியல் நாட்டிற்கே, அறிவியல் சுயசார்பிற்கே என்ற ஒரு கொள்கை முழக்கத்துடன் இயங்கும் இந்த அறிவியல் இயக்கத்துல நீங்க பயணிக்கணும்னு கேட்டுக்கொண்டு, ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அறிவியல்ங்கிறது ஒரு தேவையின் அடிப்படையில இன்னைக்கு வந்து முதன்மைப்பட்டு நிக்குது. ஏன்னா கொரோனா காலத்துல நமக்கு அறிவியல் தான் நமக்கு வந்து உலகமே வந்து இந்த கொரோனாவ கண்டு பயந்துகிட்டு இருந்தப்ப, இந்தியா வந்து அத லெஃப்ட்ல விட்டு ரைட்ல வாங்கி, அதிலிருந்து வென்று வந்தோம் அப்படின்னா, உலகத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா, வேக்சின் தயாரித்து, அதிலேருந்து இங்கேருந்து சப்ளை பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க அறிவியலுடைய பின்புலம் வந்து இந்தியா வந்து அதிகமா ஃபாலோ பண்ணதன் அடிப்படையில தான். இந்த அறிவியல் பின்புலத்த ஃபாலோ பண்ணி பெரும்பாலான விஷயங்கள்ல நம்ம சக்சஸ் பண்ணியிருக்கிறோம். அப்படிங்கிறப்ப தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் அதனுடைய பங்க வந்து கொரோனா காலத்துல மிக சிறப்பா பணியாற்றியிருக்கு. ஒரு அறிவியல் இயக்கங்கிறது வந்து சும்மா வெறுமனே பேப்பர்ல அறிவியல் பேசிட்டு இருக்கல இந்த அறிவியல் இயக்கம். தொடர்ச்சியா இதே மாரி இணைய வழி நிகழ்வுகள இந்த கொரோனா காலத்துல நடத்துச்சு. அதே மாரி ஆஃப்டர் கொரோனா எப்படி இட கல்வி நிற்றல் இடைநிற்றல் நடந்திருக்குது அப்படிங்கிறத ஒரு களப்பணி செஞ்சு, அந்த களப்பணிய வந்து அதில் கிடைத்த வந்து விடைய வந்து நம்ம வந்து தமிழக அரசுக்கு சமர்ப்பிச்சோம். அதன் அடிப்படையில இல்லம் தேடி கல்வி போன்ற அ ஒரு நிகழ்வுகள தமிழக அரசு கையில் எடுத்ததுன்னு சொல்லிக்கிறதுல நம்ம பெருமைப்படுறோம். அதன் அடிப்படையில இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அ ஆராய்ச்சி செய்வது எப்படி? ஏன்னா அறிவியல்ங்கிறப்ப ஆராய்ச்சி இருக்கணும். இந்த ஆராய்ச்சிய வந்து எப்படி அமுல்படுத்துறோம்? இத எல்லாத்தையும் சார்ந்தது தான் இந்த அறிவியல். அத நம்ப இன்னைக்கு பார்க்கலாம். அதனால நான் ஸ்லைட் ஷேர் பண்றேன். தெரியுதுங்களா? விசிபிளா இருக்கு. இன்னும் ஸ்லைடு ஓப்பன் ஆகல. இப்ப? எஸ். எஸ் வருது. கன்டினியூ பண்ணுங்க. இப்ப நல்லா தெரியுதுங்களா? தெரியுது. நீங்க ஆரம்பிங்க. சோ நம்ம பார்க்க போறது இப்ப ஆராய்ச்சி செய்வது எப்படி? வந்து நம்ம ஆங்கிலத்துல சொல்லணும்னா ரிசர்ச் மெத்தடாலஜி. ஆராய்ச்சிங்கிறது ஒரு அர்த்தமுள்ளதா இருக்கணும். அத ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு ஆராய்ச்சி முறைகள் வேணும். இந்த ஆராய்ச்சி முறைகள் வந்து ஒரு ஆழமான புரிதல் நமக்கு தேவைப்படுது. அது ஆராய்ச்சி முறைகள் வந்து ஒரு ஆழமான புரிதல் இல்லன்னா, அது வந்து நெகட்டிவ் இம்பாக்ட்ட உருவாக்கிரும். அந்த நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து மக்களுக்கு பயன்படாம போயிடும். அது மக்களுக்கு எதிரானதா கூட திரும்ப வாய்ப்பு இருக்கு. அப்ப ஆராய்ச்சிங்கிறது அத அ நம்ம நடத்துறதுக்கு முன்னாடி அத பற்றி ஒரு ஆழமான புரிதல் நமக்கு தேவைப்படுது. அதன் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, ஆராய்ச்சி ஏன் முக்கியமானது? அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு ரொம்ப முக்கியம். ஆராய்ச்சி எதுக்கு செய்யணும்? ஆராய்ச்சி செய்வதனால ஏதாவது பலன் இருக்கா? அது செய்யறதுனால மக்கள் ஏன்னா ஆராய்ச்சிங்கிறது பலன் இல்லாம இல்ல. அந்த ஆராய்ச்சி வந்து இப்ப பலன் இருக்கிறதுனால தான், இன்னைக்கு மனித இனம் வந்து இன்னைக்கு வந்து அ போய் செவ்வாய் கிரகத்துல வீடு கட்டி வாழலாம். நிலவுல வீடு கட்டி வாழலாங்கிற ஒரு முயற்சிய எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னா, ஆராய்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த ஆராய்ச்சி முறைங்கிறது என்பது எப்படின்னா, நம்பகமான முறையா இருக்கணும். அது சரியான முடிவுகள பெறுவதற்கான ஒரு அடித்தளமா இருக்கணும். அது வந்து ட்ரஸ்டபிளா இருக்கணும். எதிர்காலத்துல ஒரு நல்ல முடிவுகள், ரிசல்ட் கிடைக்கணும்னா, அதுக்கு ஒரு பேஸ் அமைக்கணும். அந்த பேஸ் இருக்கணும். அதற்காக நம்ம ஆராய்ச்சிய
ஒரு முறைப்படி செய்வது முக்கியமானதுன்னு நம்ம சொல்றோம். இந்த ஆராய்ச்சி செய்வதற்கு முதல்ல வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தரவு சேகரிக்கணும். அந்த தரவு டேட்டாஸ வந்து நம்ம தேடணும். அத பகுப்பாய்வு செய்யணும். அந்த பகுப்பாய்வும், அந்த தரவுக்கும் விளக்கமான முறையான மற்றும் கடுமையான அணுகுமுறைகள இந்த ஆராய்ச்சி குடுக்குது. ஏனோ தானோன்னு ஒரு டேட்டாவ சேகரிக்க முடியாது. ஏனோ தானோன்னு ஒரு அனலைஸ் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு புரோட்டோகால், அதுக்குன்னு ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர இந்த ஆராய்ச்சி முறைய குடுக்குது. அத தெரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு ஸ்டாண்டர்டான மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு ஆராய்ச்சிய நம்மளால செய்ய முடியும். அதனால தான் நம்ம வந்து ரிசர்ச் மெத்தடாலஜி முக்கியமானதுன்னு சொல்றோம். அப்ப அ இது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு முன்னேற்றமான இந்த முன்னேற்றங்கிறது எப்படி இருக்கணும்னா, ஒரு நம்பகத்தனமான முடிவுகளுக்கு வழிவகுக்கும். அதனால நம்ம இந்த ஆராய்ச்சிய செய்யணுங்க. இந்த ஆராய்ச்சி முறையில் அதாவது ரிசர்ச் மெத்தடாலஜினா பேஸ் என்னன்னா, அடிப்படைகள்னு சொல்ல போனோம்னா, கருதுகோள் உருவாக்கம். அதாவது ஃபார்முலேஷன் ஆஃப் ஹைப்போதீசிஸ். எந்த ஒரு ரிசர்ச்சுக்கும் வெதர் இட் இஸ் எம்பில் ரிலேட்டட் ரிசர்ச் ஒர்க் ஆர் பிஹெச் ரிலேட்டட் ரிசர்ச் ஒர்க் ஆர் மாஸ்டர் டிகிரி ரிலேட்டட் ரிசர்ச் ஒர்க் ஈவன் இன் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ் ரிசர்ச் ஒர்க் வாட் எவர் இட் மே பி அதுக்கு வந்து ஃபார்முலேஷன் ஆஃப் ஹைப்போதீசிஸ் முக்கியம். ஒரு கருதுகோள் வந்து நம்ம உருவாக்கணும். அந்த கருதுகோள் வந்து அது அடிப்படையில நம்ம சோதனையை வந்து வடிவமைக்கணும். எக்ஸ்பெரிமெண்ட் அது ஃபீல்டு ஓரியன்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அது டேட்டா கலெக்ஷன் ஆர் லேப் ஓரியன்ட் எக்ஸ்பெரிமெண்ட் எதா இருந்தாலும் சரி ஃபீல்டு ஓரியன்டா நம்ம டேட்டா கலெக்ஷனுங்கிறோம் லேப் ஓரியன்டா சோதனைங்கிறோம் அது வெதர் இட் இஸ் ஃபீல்டு ஓரியன்ட் ஆர் லேப் ஓரியன்ட் பட் எக்ஸ்பெரிமெண்ட்டை டிசைன் பண்ணணும் அதுதான் நம்ம சோதனை வடிவமைப்புன்னு சொல்றோம் அதற்கான தரவுகளை நம்ம சேகரிக்கணும் இந்த கருதுகோளை உருவாக்குறோம் அந்த கருதுகோளை உருவாக்குறதுக்கு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை டிசைன் பண்றோம் எக்ஸ்பெரிமெண்ட்டை எதெல்லாம் அடிப்படை டிசைன் பண்றோம் அப்படின்னா ஒரு தரவுகளின் அடிப்படையில் டிசைன் பண்றோம் இது வந்து ஒரு பிஹெச்டி ஸ்காலர்ஸ் என்ன செய்யறாரோ அதை தான் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி தரப்போகிறோம் நம்ம ஆசிரியர்களுங்கிற முறையில நம்ம வந்து ஒரு விளக்கால தான் இன்னொரு விளக்க தூண்ட முடியும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விளக்கு தான் இன்னொரு விளக்க தூண்ட முடியும் அப்படின்னு ஆசிரியர்கள் லேர்னிங் பர்சன்ஸ் அவங்க கத்துக்கிட்டே இருக்கிறவங்க அவங்களாலதான் இன்னொரு குழந்தைகளை கற்க செய்ய முடியும் கற்க தூண்ட முடியும் அதன் அடிப்படையில நீங்க என்ன செய்யணும் இந்த இந்த 3 இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் தான் பிஹெச்டில இருந்து இன்னைக்கு நோபல் பரிசு வாங்கியிருக்காங்கல்ல அத்தனை விஞ்ஞானிகளும் இதன் அடிப்படையில தான் தன்னுடைய ஆராய்ச்சியை செஞ்சிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் அவங்களுக்கு நோபல் பரிசும் கிடைச்சிருக்கு இதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகள்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பகத்தன்மையை எப்படி உறுதி செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் சார்புகளை குறைத்தல் சார்புகள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பயாஸ் ஒரு ஆராய்ச்சி பண்றோம்னா அது பயாஸ்டா இருக்கக்கூடாது உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா கொரோனா காலத்துல மாட்டு சிறுநீரை குடிச்சா கொரோனா போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயாஸ்டான ரிப்போர்ட்டை வந்து அரசே அதுக்கு வந்து ஊக்குவிக்கிற விதத்துல அதை வந்து ப்ரமோட் பண்ணுச்சு அதை தான் நம்ம பயாஸ்டு ரிசர்ச்ங்கிறோம் அதை வந்து குறைக்கணும் இந்த ஆராய்ச்சி செய்வதனுடைய நோக்கம் என்னன்னா இந்த ரிசர்ச் மெத்தடாலஜியை ஃபாலோ பண்றதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பயாஸ்டு சார்புகளை குறைக்கிறது மாதிரி இருக்கணும் நம்ம கொரோனா காலத்துல பாத்தீங்கன்னா சிறுநீரை மாட்டோட சிறுநீரை சாப்பிட்டா கொரோனா போகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொரோனா அந்த மாற்று சிறுநீரை சாப்பிட்டாங்க அவங்களுக்கு கருப்பு பூஞ்சைன்னு சொல்லிட்டு பிளாக் ஃபங்கஸ் வந்து நிறைய அட்மிட் ஆனாங்க அப்படிங்கிற டேட்டாஸோட நம்ம கொரோனா காலத்துல நடந்த இணைய வழி கருத்தரங்களை நம்ம சொன்னோம் ஆராய்ச்சி செய்யறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஒரு மெத்தடாலஜில போனோம்னா சார்புகளை குறைக்கலாம் அதான் அந்த ஆராய்ச்சியாளர் சார்பு அல்லது சார்பு மாதிரி போன்ற சார்பின் சாத்தியமான ஆதாரங்களை அடையாளம் கண்டு அதை கணக்கிடணும் அதை கணக்கிட்டு அந்த கண்டுபிடிப்பின் நம்பகத்தன்மையை நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு ரிசல்ட்டின் நம்பகத்தன்மையை மேம்படுத்தும் அந்த மேம்படுத்துறதுக்கு இந்த நம்ம ஆராய்ச்சியை செய்யணும் அடுத்தது ரெப்ளிகபிலிட்டி நீங்க நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் ஆராய்ச்சிங்கிறது ஒருத்தர் செஞ்சா மட்டும் ஒருத்தர் கிடைக்கிற ரிசல்ட்டை வச்சு மட்டும் அது விஞ்ஞானம் நம்ம ஒத்துக்கிறது இல்லை அறிவியல் இயக்கம் ஒத்துக்காது அது ரெப்ளிகபிலிட்டினா ஒரு பிரதி எடுக்கிறது யாரு எடுத்தாலும்
அந்த பிரதியில ஒரே விதமான விடை வரும். அப்படி இருந்தா தான் அது ஆராய்ச்சி. அத இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி பயன்படுத்தணும்னா தான் அந்த ரிசல்ட் கிடைக்கும். Ensuring that the research methods and procedures can be replicated by other researchers strengthen the confidence in the result. இன்னொரு ஆராய்ச்சியாளர் இதே மெத்தடாலஜியை பயன்படுத்தி இதே ஆராய்ச்சியை செய்யும் பொழுது எனக்கு என்ன ஒரு ரிசல்ட் கிடைச்சதோ அதே ரிசல்ட் தான் அந்த ஆராய்ச்சியாளருக்கும் கிடைக்கும். அதைத்தான் நம்ம ரெப்ளிகா அப்படிங்கிறோம். அந்த ரெப்ளிகா இருந்தா தான் அது வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆராய்ச்சி, இல்லைன்னா அது பயாஸ்டான ஆராய்ச்சி. அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம ரிசர்ச் மெத்தடாலஜியை கட்டாயம் செய்யணும், அதை ஒரு புரோட்டோகாலா ஃபாலோ பண்ணணும்னு சொல்றோம். அப்பதான் அதுக்கு நீங்க என்ன செய்யணும், சக மதிப்பாய்வு செய்யணும். அப்ப சக மதிப்பாய்வு எப்படி செய்யணும்னா, இப்ப நீங்க ஒரு ரிசல்ட் எடுக்கிறீங்க, அந்த ரிசல்ட்டை வந்து நீங்க என்ன செய்யணும், ஒரு நிபுணர்கள் அதை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. அதுக்கு பேர் சக மதிப்பாய்வுனா பீர் ரிவ்யூ பண்றது, பீர் ரிவ்யூவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து நிபுணர்கள்ல சக மதிப்பாய்வு செய்து அதை வந்து ஒரு முக்கியத்துவத்தை அந்த அந்த ரிசல்ட்டோட இம்பார்ட்டன்ஸுக்கு அதை வந்து சரிபார்க்க இந்த மெத்தடாலஜி உதவுது. அதனாலதான் நம்ம ரிசர்ச் மெத்தடாலஜியை ஆராய்ச்சி செய்வதை ஒரு மெத்தட்ஸ் அடிப்படையில செய்யணும். அப்பதான் ஒரு விஞ்ஞானபூர்வமான விடை கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ இந்த ரிசர்ச் மெத்தடாலஜியோடைய ஸ்டெப்ஸ், படிநிலைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்சர்வேஷன் ஃபர்ஸ்ட். அதை வந்து நம்ம அவதானிப்பு அல்லது கூர் நோக்குதல் அப்படிங்கிறோம். ஊடுருவும், அதாவது ரிசர்ச் கொஸ்டின். அந்த ரிசர்ச் கொஸ்டின்ஸ் வந்து எப்பொழுதுமே ஒரு ஆராய்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு ரிசர்ச் கொஸ்டின் நம்ம ஃப்ரேம் பண்ணணும். அதை தான் நம்ம ஆராய்ச்சி கேள்விங்கிறோம். ஒரு கருதுகோளை உருவாக்கணும், ஒரு ஹைபாத்திசிஸை உருவாக்கணும். அதற்கான பரிசோதனைகளை செய்யணும், தரவுகளை சேகரிக்கணும், அதை பகுப்பாய்வு செய்யணும், முடிவுகளை விமர்சன ரீதியா நம்ம அணுகணும், முடிவுகளின் தொடர் முடிவு மற்றும் அனுமானத்தை நம்ம சமர்ப்பிக்கணும். அதை வந்து ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்துல சமர்ப்பிக்கலாம், இல்ல ஒரு மாநாட்டுல, அறிவியல் மாநாட்டுல சமர்ப்பிக்கலாம். இந்த நடைமுறைகள்லாம் இருக்குதுன்னு குழந்தைகளுக்கு உணர்த்தணும். அப்பதான் அவங்களுக்கு இந்த அறிவியல் ஆராய்ச்சியில ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதுக்காக தான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் தொடர்ந்து தன்னுடைய பணிகளை செஞ்சுட்டு இருக்கு. அறிவியல் மக்களுக்கே, அறிவியல் நாட்டிற்கே அறிவியல் என்பது ஒரு சுயசார்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மாணவர்கள் மனதுல விதைக்கணும் அப்படின்னா அதற்கு பல்வேறு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதுல ஒரு விதமான பிளாட்ஃபார்ம்னா இந்த குழந்தைகள் அறிவியல் மாநாடு. இந்த மாநாட்டுல அவங்க தன்னுடைய ஒரு தீமை வச்சு, ஒரு சப்தீமை வச்சு ஒரு ஆராய்ச்சி செய்ய போறாங்க. இந்த ஆராய்ச்சியை ஒரு மாநாட்டுல ஒரு ரிசர்ச் ஸ்காலர் தன்னுடைய ஆராய்ச்சியை எப்படி ஒரு விஞ்ஞான மாநாட்டுல பிரசன்ட் பண்றாரோ அதே மெத்தட்ல தான் மாணவர்கள் பிரசன்ட் பண்ண போறாங்க. அப்படி பிரசன்ட் பண்ணும் பொழுது அவங்களுடைய ஆளுமை, அந்த செல்ஃப் எம்பவர்மெண்ட் அது இன்க்ரீஸ் ஆகும். அதனால அவங்கள தன்னை தானே உயர்த்திக்கிறதுக்காக ஒரு ஆர்வம் வரும். இந்த தேசத்தை விரும்பக்கூடிய, இந்த நேஷனை லவ் பண்ணக்கூடிய ஒரு மாணவனாக வருவான். நாளைக்கு வந்து ஒரு தீவிரவாதியாகவோ இல்ல ஜெண்டர் பயாஸ்டு ஒரு சிட்டிசனாக உருவாக வாய்ப்பு இல்லாம போகிறதுக்கான தளத்தை இது வந்து இந்த அமைச்சு கொடுக்கும். அதுல வந்து என்னென்ன கூறுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஆராய்ச்சியை வடிவமைப்பு. இத ஆய்வு மூலம் செல்லுபடியாகும் தன்மையையும் நம்பகத்தன்மையையும் நம்ம சேர்க்கணும். அதுதான் ஏற்கனவே சொன்னேன், தரவு சேகரிப்பு. இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், அதனால இந்த ஸ்லைடு நான் ஸ்கிப் பண்ணேன். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி கேள்விகளை உருவாக்குதல், இதெல்லாம் பார்த்துட்டோம், அதனால இந்த ஸ்லைடு நான். அப்ப கருதுகோள்னா என்ன? உடனே அடுத்த கேள்வி உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, வாட் இஸ் மென்ட் பை ஹைபாத்திசிஸ் அப்படின்னு சொல்லி. இது பாத்தீங்கன்னா, இந்த கருதுகோள் ஒரு செல்ஃபானது, அதாவது சுயாதீனமானது மற்றும் சார்பு மாறி, ஏற்கனவே சொன்ன பயாஸ்டு இடைக்குல ஒரு உறவை பற்றிய படிப்பாகும். இது ஒரு யூகமான படிப்பாகும். ஒரு இப்படி இருந்தா இப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு யூகமான ஒரு படிப்பு. அதுதான் நம்ம கருதுகோள்னு சொல்றோம். அதை நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். அப்ப கருதுகோள்ல உருவாக்கணும். எடுத்துக்காட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா,
உதாரணமா நான் சொல்றேன். நான் இப்படி இருந்தா இப்படி இருக்கும்னு சொன்னேன்ல. ஒருவருக்கு உயரம் அதிகரித்தால் அவருடைய உடல் நிறை அதிகரிக்கும். இஃப் யூ இன்கிரீஸ் த ஹைட், பாஸ் மாடி அதாவது ஒரு பாடியோட மாஸ் இண்டெக்ஸ் பிஎம்இன்னு சொல்றோம்ல, அதுவும் அதிகரிக்கும். அப்ப இட் இஸ் அ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். உயரம் அதிகரித்தால் உடல் நிறை அதிகரிக்கும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியால தன்னுடைய கருதுகோளை ஒரு ஆராய்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி ஃப்ரேம் பண்றாரு. அதற்காக அவர் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம போக போக பார்ப்போம். அதுக்காக அவர் என்ன செய்யணும்? தரவுகளை சேகரிக்கணும், புள்ளி விவர கணக்கெடுப்பு எடுக்கணும், உற்று நோக்குதல் பண்ணணும். அடுத்தது என்ன செய்யணும்? நேர்காணல்கள். உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா போய் எந்த ஃபீல்டு ஓரியன்டா ஃபீல்டுல போய் அவரு அதற்கான முயற்சிகளை செய்யணும். அடுத்தது வந்து இரண்டாம் நிலை செகண்டரி டேட்டாஸ் அதையும் கலெக்ட் பண்ணணும். இதெல்லாம் எப்படி கலெக்ட் பண்ணலாம், எப்படி லிங்க் பண்ணலாங்கிறத அடுத்தடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். ஒரு ஆராய்ச்சி எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை ஒரு யதார்த்தமான உதாரணத்தோட நம்ம பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, இது நம்மளுடைய கதாநாயகி. இன்னைக்கு ஒரு குழந்தை, நம்ம குழந்தைகள் மாநாடுங்கிறதுனால பெண்ங்கிறதுனால ஒரு நம்ம பெண்ணுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கலாங்கிறத ஒரு பெண்ணா வந்து ஒரு பெண் குழந்தையை நம்ம எடுத்துக்கிறோம். ஆராய்ச்சி கேள்வி இதுல என்னன்னா, அந்த மாணவிக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இதோட படிநிலை என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஆராய்ச்சி கேள்வியை உருவாக்கணும். ராணி என்ற மாணவி ஆராய்ச்சிக்கான ஒரு சோதனை செய்து பார்க்கலாம் என்று தன்னுடைய மனசுல நினைக்கிறார். இப்ப அவளுடைய மைண்ட்ல ஒரு ஆராய்ச்சிக்கான கேள்வி உருவாகுது. அந்த அந்த கேள்வி என்னன்னா, அவங்க வீட்டுல அவங்க பாட்டி தொடர்ச்சியா பேக்கிங் ரொட்டி செய்யறதுதான் அவங்க குலத்தொழில். அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து இந்த குழந்தை தொடர்ச்சியா பார்க்குது. அதற்கு அந்த குழந்தை பார்த்ததுக்கு அப்புறம் உற்று நோக்குனதுக்கு அப்புறம் அதுதான் நம்ம அப்சர்வேஷன் சொல்றோம். அப்ப அந்த மனதுல அந்த குழந்தைக்கு ஒரு ஆராய்ச்சி கேள்வி எழுது. சர்க்கரையின் அளவு குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இருந்தால் அது ரொட்டியின் அளவில் ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்துமா? நம்ம இஃப் யூ ஆட் மோர் சுகர் ஆர் லெஸ் சுகர், வெதர் த சுகர் லெவல் வில் கிவ் இம்பாக்ட் அண்ட் சைஸ் ஆஃப் த பிரெட் அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த பொண்ணுக்கு வருது. அதுதான் ஆராய்ச்சி கேள்வி, அதுதான் ரிசர்ச் கொஸ்டின். அது தான் பாட்டியோட உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணும் பொழுதும், பாட்டி அந்த பிரெட்டை செய்யும் பொழுதும் அந்த கேள்வி வருது. உடனே அந்த பொண்ணு என்ன செய்யுது? இந்த பிரெட் மேக்கிங், அந்த பேக்கிங்கான அத்தனை ஆராய்ச்சி தகவல்களையும் சேகரிக்காதற்கான முயற்சி செய்யறாங்க. உடனே என்ன செய்யுது? ராணி ரொட்டி செய்தல் மற்றும் நொதித்தல் பகுதிகள் குறித்த புத்தகங்களை படித்து தனது கேள்வியை சோதிக்க யோசனையை கொண்டு வர முயற்சிக்கிறார். அப்ப என்ன செய்யுது? நம்மளுடைய கதாநாயகி, நம்மளுடைய குழந்தைகள் அறிவியல் மாநாட்டத்தில் உள்ள ஒரு மாணவி, ரொட்டி செய்தல்னா என்ன, ஃபெர்மெண்டேஷன்னா என்ன, வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன் இன் பிரெட் மேக்கிங் அப்படிங்கிறதுக்கான நிறைய புத்தகங்களை, குறிப்புகளை படிக்கிறாங்க. தனது கேள்விகளை கொண்டு வர்றதுக்கு முயற்சி இருக்கிறாங்க. இந்த தலைப்பில் உள்ள அனைத்து தகவல்களையும் அவர் ஒரு தோராயமான புத்தகத்தில் பதிவு செய்து வைத்துக் கொள்கிறார். இதைதான் நீங்க குழந்தைகள்கிட்ட சொல்லணும். ஒரு ரிசர்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய லாக் புக்கை மெயின்டைன் பண்ணணும். என்னைக்கு ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறத டீச்சர்ஸ்ட கையெழுத்து வாங்கிக்கணும். அதுதான் லாக் புக்குங்கிறது. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கோ சொல்ல வேண்டியது, they have to maintain the log book. இந்த பொண்ணு லாக் புக்கை மெயின்டைன் பண்ணும். ஸோ அப்போ லாக் புக்கை மெயின்டைன் பண்ணும். ரிசர்ச் கொஸ்டின் அந்த பொண்ணுக்கு உருவாயிருச்சு. அதை வந்து லாக் புக்ல என்ட்ரி போடுது, என்ட்ரி டேட்டா போடுது, தன்னுடைய கைட் டீச்சர்கிட்ட கையெழுத்து வாங்கிக்குது. ஸோ ஷி ஸ்டார்டிங் லாக் புக், ரைட்டிங் லாக் புக். அப்ப கூர் நோக்குது. அந்த ராணி என்னது ரொட்டி சமைக்கும் எப்படிங்கிறத ஒரு குடும்ப தொழிலாக வந்தது என்பது இங்க கவனிக்கத்தக்கது. அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனாலதான் அந்த குழந்தைக்கு இதுதான் கேள்வி வந்திருக்கு. அப்ப அறிவியல் இயக்கம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மாணவன் தான் வாழும் பகுதிகளில் இருக்கிற பிரச்சனைய கூர் நோக்கிக்கிட்டே இருப்பான், உற்று நோக்கிக்கிட்டே இருப்பான். அப்ப அந்த பிரச்சனைக்கான இப்ப உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப ரெய்னி சீசன் சென்னையில.
அப்ப அங்க என்னென்ன பிரச்சனை வருதுன்னா அவனுக்கு வந்து தன்னுடைய இயல்பான மனதுல அவனுடைய மூளையில ஒரு பதிவு ஏற்பட்டிருக்கும். இதை எப்படி சமாளிக்கலாம்? அவனுக்கு சுய அறிவு வந்து வேலை செய்யும். உற்று நோக்குதல். அதுதான் நம்ம கூர் நோக்குதல்ங்கிறோம். அப்ப அந்த மாணவன்ட்ட அணுகி எப்படிடா அதை சரி செய்யலாம்னு ஒரு கேள்வியை மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா, அவன் 1000 ஆராய்ச்சி கேள்விகளே ரிசர்ச் கொஸ்டினை உங்கள்ட்ட கொட்டுவான். அத ஒரு நல்ல மேய்ப்பராக இருந்து, குட் ஷெப்பர்டா இருந்து, அதை ஷேப் பண்ணீங்கன்னா போதும். ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி கட்டுரைகள் உங்களுக்கு வரும். அதுக்கு நீங்க கூச்சப்படாம மாணவர்கள்ட்ட கொஞ்சம் கீழே இறங்கி கேள்வி கேட்டீங்கன்னா, ஒரு தாயுள்ளத்தோட அணுகுனீங்கன்னா, ஏகப்பட்ட கேள்விகளை அவன் மனதுல தேக்கி வச்சிருக்கிறான். அதற்கான பதில்கள் உங்கள்ட்ட கிடைக்கும். உடனே அந்த எப்படி இந்த பாட்டி வந்து கொஞ்சம் கூட கோச்சிக்காம, ஈஸ்ட்னா என்ன? சர்க்கரைன்னா என்ன? ஈஸ்டையும் சர்க்கரையும் சேர்க்கும் பொழுது எப்படி ஃபெர்மென்டேஷன் நடக்குது? அதுல என்னென்ன ஆசிட் வெளியாகுது? அப்படிங்கிறத நொதித்தல்னா என்ன? ஃபெர்மென்டேஷன்னா என்ன? இதெல்லாம் வந்து கிளீனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தன்னுடைய ராணிக்கு விளக்குறாங்க. ரொட்டி உடனே பாட்டியிட ரொட்டி இவ்வளவு தூரம் புஸ்ஸுன்னு உப்புதே பாட்டி. இதுக்கு காரணம் என்னன்னு கேக்குறாங்க. அதற்கான விடைகளையும் பாட்டி சொல்றாங்க. ஆராய்ச்சிய வந்து அந்த பொண்ணு உடல. தொடர்ச்சியா தன்னுடைய கைட் டீச்சர்ஸ்ட்ட போய் கேக்குது. ஆசிரியர்ட்ட பேசுது. பரிசோதனைய வந்து வடிவமைச்சு எனக்கு ஒரு ஃபார்முலேட் பண்ணி குடுங்கன்னு டீச்சர்ட்ட கேக்குது. டீச்சரும் அதுக்கான ஒரு மேப்பிங் வந்து செஞ்சு குடுக்குறாங்க. மறுபடியும் ஆராய்ச்சி தொடருது. அவர் சோதனைகளையே மாறிகளை விளக்குகிறாரு. நிறைய ஆசிரியர் நிறைய எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஒரு கருதுகோளை உருவாக்குறாங்க. அப்ப அந்த கருதுகோள் என்ன உருவாக்குறதுன்னா, தன்னுடைய சக தோழிகள்ட்டயும் ஏன்னா இப்ப அறிவியல் இயக்கம் என்ன சொல்லுதுன்னா, இந்த குழந்தைகள் அறிவியல் மாநாட்டுல 2 மாணவர்கள் இருக்கணும். அவங்க ஒரு கூட்டு முயற்சியா அந்த ஆராய்ச்சிய பண்ணணும். ஏன் அந்த கூட்டு முயற்சியா அந்த ஆராய்ச்சிய பண்ணணும்னா, அப்பதான் மனிதன்கிறவன் ஒரு சோசியல் அனிமல். ஒருவனுக்கு ஒருவன் விட்டு கொடுத்து போகணும். ஒருத்தருக்கு ஒருத்தர்ட்ட கருத்துக்களை பரிமாறிக்கும் பொழுது, ஒரு கருத்து வந்து நல்ல ஒரு செயல்பாடா மாறும். செயல்பாடு மக்களுக்கு பயன்படுறதா மாறும். அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த கூட்டு முயற்சியை சொல்றோம். அப்ப தன்னுடைய சக ஆராய்ச்சியாளர்கள்ட்டயும் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு, டீச்சர்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க? அதிக அளவு சர்க்கரை சேர்க்கப்பட்டால் ரொட்டி அதிகமாக உயரும். இதுதான் இந்த பொண்ணுடைய ஹைபாதீசிஸ். அப்ப அந்த ஆராய்ச்சிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட குறிக்கோள் என்னன்னா, ரொட்டியின் உகந்த மற்றும் அதிகபட்ச அளவை பெறுவதற்கு உகந்த அளவு சர்க்கரையை கண்டறிய வேண்டும் என்பதுதான் கருதுகோள். அந்த கருதுகோளோட நோக்கம் என்னன்னா, எந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சர்க்கரை சேர்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல பிரெட் உயரும் அப்படிங்கிறது தான். அதிகபட்ச அளவு அதிகபட்ச ரொட்டியோட அளவு உயரணும்னா, அதுக்கு உகந்த சர்க்கரையோட ஆப்டிமல் சுகர் வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த பொண்ணுடைய குறிக்கோள். அதுக்குதான் நம்ம விஞ்ஞானத்துல நம்ம என்ன சொல்றோம்னா, இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்றோம். இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்றோம். அத பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, அந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ல ராணி என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, 25 கிராம், 50 கிராம், 100 கிராம், 250 கிராம், 500 கிராம் சுகர் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஹைபாதிசிஸ் என்ன? ஒரு ஆப்டிமல் சுகர் லெவல் வேணும். அந்த ஆப்டிமல் சுகர் லெவல்ல ஹையஸ்ட் லெவலான பிரெட் சைஸ் வேணும். இதுதான் அந்த பொண்ணோட ஹைபாதிசிஸ். அதுக்காக ஒரு குத்து மதிப்பா எடுக்க முடியாது. ஒரு பல்வேறு கிரேடிங்ல இந்த பொண்ணு வந்து சுகர் எடுத்துக்குது. அந்த சுகர்ல வந்து டிபெண்டபிள் எது அப்படின்னா பிரெட்டோட சைஸ். சுகரோட அளவை பொறுத்து தான் பிரெட்டோட சைஸ் டிபெண்ட் பண்ணி இருக்குது. அதனாலதான் இந்த பிரெட்டோட சைஸை நம்ம என்ன சொல்றோம்னா டிபெண்டபிள் வேரியபிள் அப்படிங்கிறோம். சோ அதுக்காக என்ன ஆகுதுன்னா பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள் என்னது சுகரோடைய கான்சென்ட்ரேஷன். டிபெண்டன்ட் வேரியபிள்னா சைஸ் ஆஃப் த பிரெட். இந்த சுகரோடைய அளவை பொறுத்து தான் சைஸ் இந்த சுகரை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதனால இது டிபெண்டபிள் சொல்றோம். ஸோ அதுக்கு வந்து இந்த ரிசர்ச் செய்யறதுக்கு டீச்சர்ஸ் ஒரு நல்ல வழிகாட்டியாக செயல்படுறாங்க. அப்ப எந்த ஒரு ஆராய்ச்சி பண்றதுனாலும் ஒரு கண்ட்ரோல் குரூப் தேவைப்படுது. கண்ட்ரோல்னா உதாரணமா இப்ப என்னுடைய பிளட் குரூப் பி தான்.
பின்னு உடனே கால் லான்ஸ்டைனர் தான் இந்த பி பிளட் குரூப்பை இந்த பிளட் குரூப்பிங்க கண்டுபிடிச்சார் 1905. அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா ஏற்கனவே உள்ள கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு குரங்கின் ரத்தத்தை ஒரு மனிதனோட ரத்தத்தோட கம்பேர் பண்ணி மனிதனோட ரத்தம் ஏ, மனிதனோட ரத்தம் பி, மனிதனோட ரத்தம் ஓன்னு சொல்லி உலகுக்கு அறிவிச்சார். அப்போ எதையும் ஒரு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தெரிந்த ஏற்கனவே பரிசோதனை உறுதி செய்யப்பட்ட ஒரு குரூப் நமக்கு தேவைப்படுது. அதுதான் கண்ட்ரோல் குரூப்னு சொல்றோம். அப்ப கண்ட்ரோல் குரூப் இந்த ரிசர்ச்சுக்கு தேவைப்படுது. அப்ப கண்ட்ரோல் குரூப் என்ன, எதை ரிசர்ச்சுக்கு சேர்த்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, in a scientific experiment the control is the group that serve as the standard of comparison. ஒரு கம்பேர் பண்றதுக்கு தேவைப்படுது. the control group may be a no treatment group. அதான் நார்மல். ஒருத்தருக்கு சக்கரை இருக்குன்னா சக்கரை இல்லாத ஒருத்தரை கண்ட்ரோலா எடுத்துக்கணும். அப்பதான் கம்பேர் பண்ண முடியும் சக்கரை உள்ளவரை. அவரை தான் நம்ம என்ன சொல்றோம், நோ ட்ரீட்மெண்ட், சர்க்கரைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காத நபர், அவரை தான் நார்மல் இண்டிவிஜுவல்னு சொல்றோம். எல்லா சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்லயும் ஒரு கண்ட்ரோல் குரூப் இருக்கும். இப்ப ராணியோட கண்ட்ரோல் குரூப் என்ன அப்படின்னா 50 கிராம் ஆஃப் சுகர். ஏன் 50 கிராம் ஆஃப் சுகர் அந்த ராணி எடுத்துக்கிட்டது அப்படின்னா, பாட்டி ஆண்டாண்டு காலமா அந்த 50 கிராம தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால 50 கிராம ஒரு கண்ட்ரோல் குரூப்பா அந்த பொண்ணு எடுத்துச்சு. அப்போ நீங்க செய்யக்கூடிய மாணவர்கள்ட்ட நீங்க என்ன செய்யணும், ஒரு ஆராய்ச்சி செஞ்சாங்கன்னா அந்த ஆராய்ச்சிக்கு ஒரு கண்ட்ரோல் குரூப் வேணும். அந்த கண்ட்ரோல் குரூப் எப்படின்னா, அவங்க எக்ஸ்பெரிமெண்டட் ஓரியன்ட் ரிசல்ட் பண்ணாங்கன்னா கட்டாயம் கண்ட்ரோல் குரூப் வேணும். அதே மாதிரி ஃபீல்டுல இறங்கி டேட்டா கலெக்ட் பண்ணாங்கன்னா, சர்க்கரை வியாதிகள் இந்த ஊர்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் சர்க்கரை இல்லாம இருக்கிறாங்கல்ல அவங்கள கண்ட்ரோல் குரூப்பா வச்சுக்கணும். அப்போ ஒரு ஆராய்ச்சினாவே கண்ட்ரோல் குரூப் வேணும். அது வந்து அப்ப இந்த பொண்ணு வந்து சுகர் வேல்யூவை 25ல இருந்து 500 கிராம் வரைக்கும் எடுத்துக்குது. 50 கிராமா வந்து கண்ட்ரோல் குரூப்பா வச்சுக்குது. அப்போ இந்த ரிசர்ச்ச 50 கிராம்ல உள்ள ஒரு ரிசர்ச்சையும் மத்தத ஒரு ரிசர்ச் ஆகும் 2 ரிசர்ச் ஆகும் பிரிச்சு செய்யுது. ஆனா மத்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இப்ப பிரெட் செய்யறதுக்கு அவன் தேவைப்படுது, அதற்கான மைதா மாவு தேவைப்படுது, ஈஸ்ட் தேவைப்படுது. இது எல்லாம் கான்ஸ்டன்ட். தான் பாட்டி என்ன யூஸ் பண்ணாங்கன்னா அதே அவன் தான் யூஸ் பண்ணுது, பாட்டி யூஸ் பண்ண அதே பேக்கரி தான் யூஸ் பண்ண போகுது. அப்போ ஆல் அதர் ஃபேக்டர்ஸ் ஆர் சேம். அப்ப சேமா இருக்கு. அதுதான் இந்த இது. இப்போ ரிசர்ச் கொஸ்டின் பண்ணோம், ஹைபாதிசிஸ் ஃப்ரேம் பண்ணோம். அந்த ஹைபாதிசிஸை ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறம் லாக் புக்கை மெயின்டைன் பண்ணோம். லாக் புக் மெயின்டைன் பண்ணதுக்கு அப்புறம் தன்னுடைய சக தோழியோட சேர்ந்து டீச்சர்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். டீச்சர்ஸ் அதை இப்படி செய்யணும்னு ஒரு வழிமுறையை சொல்லி கொடுத்தாங்க. வழிமுறையை சொல்லி கொடுக்கும்போது கண்ட்ரோல் குரூப் எடுத்துக்கிட்டோம், ஒரு கான்ஸ்டன்ட் குரூப் எடுத்துக்கிட்டோம். இப்ப கான்ஸ்டன்ட் குரூப்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன், பிராண்ட் ஆஃப் இன்கிரீடியன்ஸ், குக்கிங் டைம், இது எல்லாம் காமனா இருக்கு. ரெனி எக்ஸ்பெரிமெண்ட் முடிக்கிறாங்க, ரஃப் புக்ல எழுதிக்கிறாங்க. அவங்க வந்து ஈச் சுகர் வேரியபிள் வந்து 3 தடவை செஞ்சு பாக்குறாங்க. நான் அதுதான் சொன்னாங்க, ரெப்ளிகா, ரிப்பீட்டபிலிட்டி. 25 கிராம்ல ஒரு ரிசர்ச் பண்ணாங்கன்னா அதே 3 தடவை செஞ்சு பாக்குறாங்க. 50 கிராம்ல பண்ணாங்கன்னா அதே 3 டைம்ஸ் செஞ்சு பாக்குறாங்க. அதற்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க. கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரிசல்ட் கிடைக்குது. அந்த ரிசல்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 25 கிராம், 50 கிராம் கண்ட்ரோல் குரூப், 100 கிராம், 250 கிராம், 500 கிராம். இதுல பிரெட்டோட சைஸ் கியூபிக் மில்லிமீட்டர்ல நம்ம பாக்குறோம், மெஷர் பண்றோம். கண்ட்ரோல் குரூப்ல எவ்வளவு இருக்குன்னா 1260, 1260 இருக்குது. 100ல பாத்தீங்கன்னா அதை விட கம்மியா இருக்கு. அப்ப ராணியோடைய ஹைபாதிசிஸ் என்ன, சுகர் அதிகமா சேர்த்தா பிரெட்டோட சைஸ் அதிகமாகும்னு. ஆனா இங்க அதிகமாகல. ஹைபாதிசிஸ் வந்து சக்சஸ் ஆச்சா சக்சஸ் ஆகலையான்னு பார்த்தோம்னா அதுக்கான ஒரு சார்ட் போடணும். இப்ப மாணவர்கள்ட்ட நீங்க எம்பசைஸ் பண்ண வேண்டியது என்ன, ஒரு ரிசல்ட் வந்துச்சுன்னா ரிசல்ட்டை சார்ட்டா மாத்தணும், டேபிளா மாத்தணும். ரிசர்ச்சர்ஸ் டேபிளாவும் சார்ட்டாவும் மாத்தாத வரைக்கும் அது இன்டர்நேஷனலா அக்செப்ட் ஆக முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா உலக அளவுல எல்லாருமே இந்த சார்ட்டை பார்த்தா புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். மேலும் பார்த்த உடனே ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்கு இந்த சார்ட்டும் டேபிளும் ரொம்ப யூஸ் ஆகும். இது கட்டாயம். ஒரு சார்ட்டாவது ஒரு டேபிள் ஆகுது உங்களுடைய ரிசர்ச் புக்ல இருக்கணும்னு மாணவர்கள்ட்ட நீங்க சொல்லணும்.
அப்ப ராணி தனது தரவுகளை ஆராய்ந்து இந்த சோதனையில கண்ட்ரோல் சிறப்பாக செயல்பட்டதை கவனிக்கிறார். ஆனால் 100 கிராம் சர்க்கரையை விட ஒரு சிறந்தது இல்ல அப்படிங்கிற 100 அந்த 50 கிராமுக்கும் 100 கிராமுக்கும் கம்பேர் பண்ணும் பொழுது 100 கிராம் வந்து ஒன்றும் பெருசா இல்ல அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறாங்க. மறுபடியும் ராணி தனது அதனால என்ன செய்றாங்க, தன்னுடைய ஹைப்போதிசிஸை நிராகரிக்கிறாங்க. அவங்க ஃப்ரேம் பண்ண ஹைப்போதிசிஸ் சக்சஸ் ஆகல. அப்போ ஒரு ரிசர்ச்ல நீங்க ஒரு ஹைப்போதிசிஸ் ஃப்ரேம் பண்றீங்க, அது சக்சஸ் ஆகலைன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு மீதி மறுபடியும் ஒரு புதிய ஹைப்போதிசிஸை நீங்க உருவாக்கணும். அததான் இங்க ராணி செய்யறாங்க. ராணி தனது கருதுகோளை நிராகரிக்கிறார். ஆனால் மீண்டும் 50 கிராம் அண்ட் 100 கிராம் சர்க்கரை அளவினை மட்டும் பரிசோதனைக்கு எடுத்துக்கொள்கிறார். அப்ப 100க்கு மேல யூஸ் இல்லைன்னு முடிவு பண்றாங்க. 50க்கு கீழேயும் முடிவு இல்லை. அப்ப 25 கிராம நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. 100 கிராமுக்கு மேல உள்ளதை நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. சோ அப்ப அவங்களுக்கு கிடைச்ச விடையின்படி 50ம் 100 கிராமையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்ப செகண்ட் ஹைப்போதிசிஸை ஃப்ரேம் பண்றாங்க. ராணி மீண்டும் தனது பொருட்களை சேகரித்து 2வது முறையாக தனது பரிசோதனையை செய்யறாரு. அவர் பெற்ற முடிவை பாருங்க. இப்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அவர் பெற்ற முடிவு எது? 50 கிராம்ல வந்து 1344 கிடைச்சிருக்குது. அதே 70 கிராம்ல 1612 பிரெட்டோட சைஸ் கியூபிக் மில்லிமீட்டர் கிடைச்சிருக்கு. அப்போ தான் பாட்டி 1947ல இருந்து யூஸ் பண்ண அந்த கண்ட்ரோல் குரூப்பை விட பேத்தி தன்னுடைய கடுமையான முயற்சினால 1612 கியூபிக் மில்லிமீட்டர் சைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. அப்ப இந்த வேணா நம்ம இந்த ஆராய்ச்சி கட்டுரைக்கு தலைப்பு இப்படி கொடுக்கலாம், பாட்டியை மிஞ்சிய பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த பாட்டியை மிஞ்சிய பேத்தின்னு எப்படி கிடைச்சதுன்னா, தன்னுடைய விடாமுயற்சி, விக்ரமாதித்தனோட முயற்சி மாதிரி விடாமுயற்சினால செகண்ட் டைம் அச்சீவ்மெண்ட் கிடைக்குது. சோ அதை அவங்க டேபிளா பண்றாங்க. எப்படி டேபிளா பண்றாங்க? எவ்வளவு சுகர் எடுத்துக்கிட்டோம்னு எவ்வளவு சுகர் எடுத்துக்கிட்டோம், சைஸ் ஆஃப் பிரெட் இன்க்ரீஸ் எப்படி கண்ட்ரோலோட எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குது, டிக்ரீஸ் ஆயிருக்குது, ப்ரொபோர்ஷனேட் என்னன்னு பார்த்துருக்காங்க. அதை ஒரு டேபிளா ஃப்ரேம் பண்றாங்க. அத மறுபடியும் ஒரு பார் சார்ட்டா போடுறாங்க, ஒரு கிராஃபா போடுறாங்க. கடைசியில கன்க்ளூஷனுக்கு என்ன வர்றாங்க? 70 கிராம் சர்க்கரை மிகப்பெரிய ரொட்டியை உற்பத்தி செய்வதை ராணி கண்டுபிடித்தார். அதை சந்தோஷமா தன்னுடைய சக நண்பனோட பகிர்ந்துக்கிறாரு. எனவே அவரது கருதுகோள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இப்போ ஒரு செகண்டா ஃப்ரேம் பண்ண அந்த ஹைப்போதீசிஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ராணி தனது கண்டுபிடிப்புகளை பற்றி தனது பாட்டியிடம் கூறுகிறார் மற்றும் சிஎஸ்சியில் தனது திட்டத்தை வழங்க 4 சார்ட்ல தன்னுடைய எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கறதுக்கு குழந்தைகள் அறிவியல் மாநாட்டுக்கு தயாராயிட்டாரு, ஒரு சார்ட் ரெடி பண்றதுக்கு. அதுதான் இப்ப இதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், சர்வே அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சர்வே பண்றீங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்க. சர்வே பண்றதப்ப அது பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணீங்கன்னா அது வெரி எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். நீங்க சர்வே பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லார்ஜர் சாம்பிள் வேணும், மோர் தென் 500க்கு வேணும். ஆனா எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க பெருசா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு சோதனையிலேயே ரிசர்ச்லயே கிடைக்கும். இது வந்து இந்த சர்வே ஓரியன்டட் அப்படின்னா சோசியல் அண்ட் பிஹேவியரல் சயின்ஸுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. இது பிசிக்கலுக்கு யூஸ் ஆகுது. இது டேட்டா கலெக்ஷனுக்கு சர்வே ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இப்போ சர்வே அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இந்த 2 டைப்பான ரிசர்ச்சையும் நீங்க மாணவர்கள்ட்ட சொல்லலாம். இப்போ உதாரணமா இந்த டைம்ல வந்து இதுல ரொம்ப மழை பெய்யுது. அப்போ வந்து லெப்டோஸ்பைரோசிஸ் வரலாம், கால்ரா வரலாம். அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ அதுதான் ஆராய்ச்சிக்கான மாதிரி எடுத்தல். ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சென்சஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த சென்சஸ் எந்த ஊர் மக்கள் சைதாப்பேட்டை எடுக்கிறீங்கன்னா சைதாப்பேட்டையில ஒரு கிளஸ்டர்ல இருந்து சாம்பிள் எடுக்கணும். சைதாப்பேட்டையில இருக்கிற ரிசல்ட்டுக்கு நீங்க வந்து சேலத்துல எடுத்துக்கிட்டு அந்த ரிசல்ட்டை சைதாப்பேட்டையோட ஒப்பிடப்படும். அந்த ஊருக்குரியதான் நீங்க எடுக்கணும் அப்படிங்கிறது தான் சாம்பிளோட சைஸ். அதை தான் நீங்க இப்படி பகுத்தாகிறது எப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கணக்குகள்லாம் சொல்லலாம். அதெல்லாம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீரினால் பரவும் நோய்கள் இன்னைக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும் சென்னைக்கு. அதுல பாத்தீங்கன்னா மாசுபட்ட நீர் ஆதாரங்கள், அதனால ஏற்படும் நோய்களின் பரவல்கள், தொற்று நோய்கள், அதை தாக்கத்தை ஆராய்ச்சலாம். நோய்கள் வேகமாக பரவுவதை எப்படி தடுக்கலாம்,
எப்படி தணிக்கலாம், நீரின் தரத்தை எப்படி உயர்த்துறது, அதுல சுகாதாரம் மற்றும் பொது சுகாதார தலையீடுகள் அரசாங்கத்தோடது இருக்குதா, அப்படி இல்லைன்னா ஏன் காரணம், இதெல்லாம் நீங்க ஆராயலாம். என்னடா அரசாங்கம் செய்தா இல்லையா நீங்க ஆராயணும்லாம் கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை. நீங்க ஆராய்ச்சியை செய்ய சொல்லுங்க. செய்யும் பொழுது அவங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட், அந்த ரிசல்ட்டை வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்றதுங்கிறதுக்கு நம்ம கைட் டீச்சர்ஸ் தான் சொல்லித் தரணும். அத இந்த இடத்துல தண்ணி தேங்கி நிக்குது, இதனால இங்க காய்ச்சல் அதிகமா இருக்குதுன்னு ஒரு கண்டுபிடிப்பு இருந்துச்சுன்னா அதை சொல்லித்தானே ஆகணும். அதுதானே சமுதாய கடமைகளும் கூட. அதை அரசாங்கம் கோச்சிக்கும் அப்படின்னு சொல்லாம நம்ம இருக்கவும் முடியாது. அதற்கான விஷயத்தையும் நம்ம செய்யணும். குறிப்பிட்ட நோய் கிருமிகளை அடையாளம் காணணும். நோய் தாக்குதலுக்கு அதிகமாக உட்படும் பகுதிகளை டிராயிங், அதை வந்து ஒரு ப்ளூ பிரிண்டா நீங்க ரெடி பண்ணணும். அந்த இடத்துல நீர் மாசுபாடுதலை தடுக்கிறதுக்கான முயற்சிகளை மாணவர்களை ஊக்குவிக்கணும். சுகாதார நடைமுறைகளின் செயல்திறன்களை அதிகரிக்கணும். அதை எப்படி மதிப்பீடு செய்யறதுன்னு சொல்லி தரணும். அதுல என்னென்ன பரிசீலனை செய்யலாம்னு இருக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா பொல்யூட்டட் வாட்டர், இதுல பாத்தீங்கன்னா டயரியல் டிசீஸ், டைபாய்டு டிசீஸ், ஹெப்படைட்டிஸ், லெப்டோஸ்பைர் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இதன் அடிப்படையில இதுதான் படிநிலைகள் ஆராய்ச்சியை எடுக்கிறதுக்கு. இந்த ஆராய்ச்சி படிநிலைக்கு ரிசர்ச் கோச்சினும் ஃபார்முலேஷன் ஆஃப் ஹைபாத்திசிஸும் எக்ஸ்பெரிமெண்ட்டும் ரொம்ப முக்கியம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல உங்களுக்கு சர்வேவாகவும் நீங்க செய்யலாம், லேப் எக்ஸ்பெரிமெண்டாவும் செய்யலாம். செஞ்சதை வந்து நீங்க என்ன செய்யணும், மாணவர்களுக்கு குழந்தைகள் அறிவியல் மாநாட்டுக்கு ப்ரெசென்ட் பண்றதுக்கு அந்த சார்ட் மூலம் ரெடி பண்ணி அவங்கள ஓரலா ப்ரெசென்ட் பண்றதுக்கு தயார்படுத்தணும். இதுதான் கேட்கலாம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி சார். ரொம்ப தெளிவாகவும் நல்ல ஒரு விளக்கமா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை எப்படி செய்யணும்ன்ற அந்த விளக்கங்களோட நமக்கு இப்ப வந்து ஒரு ஆராய்ச்சியை வந்து எப்படி நம்ம மாணவர்கள் கிட்ட கொண்டு போகணும்ன்றத ஒவ்வொரு படிநிலையில நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இப்ப யாருக்கும் நம்ம ஆசிரியர்களுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி சந்தேகங்கள் இருக்கோ நீங்க வந்து அந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னாக்கா நம்ம அந்த கேள்விகளை போலாம். ஒரு 8:20 வரைக்கும் நம்ம கேள்விகளுக்கு கலந்துரையாடல் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஷார்ப்பா 8:30க்கு வந்து நம்ம கூட்டத்தை முடிச்சுக்கலான்றது. ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்களாக்கா நம்ம இப்போ வந்து கேள்விகளுக்கு போலாம்ப்பா. எவ்வளவு நேரம் எடுத்துச்சு மேடம்? 35 நிமிஷம் பேசியிருக்கீங்க. குட். ஓகே ஓகே, அதான் முடிச்சிட்டேன். அதான் நிறைய எல்லாம் ஸ்லைட் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். தேவையான ஸ்லைட் எல்லாம் போறேன். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சிறப்பாக வந்திருந்தது. அதான் எப்படி இருந்ததுன்னு நீங்க பேசலாம். பார்ட்டிசிபென்ட்ஸ் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம்ப்பா. நீங்க கேள்விகள் கேட்க விரும்புறவங்க. நம்ம வானவில் மன்ற கருத்தாளர்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு, ஏன்னா நீங்க நிறைய ஆசிரியர்களுக்கு போய் பதில் சொல்ல வேண்டி இருக்கும். ஆனால் நீங்களும் வந்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்களும் கேள்வி முதல்ல ஆரம்பிங்க, அப்புறம் ஆசிரியர்கள் ஆரம்பிப்பாங்க. குட் ஈவினிங் மேம். சொல்லுங்கம்மா. என்னோட பேர் கமலம். நான் ஸ்ரீ சங்கரா வித்யாஷ்ரமம்ல சயின்ஸ் டீச்சரா இருக்கேன். சொல்லுங்க மேம். இப்போ என்னோட டாபிக்ல இருந்து எனக்கு ஒரு டவுட், அதை மட்டும் சார் கிட்ட கிளியர் பண்ணிக்கணும் மேம். கேளுங்கம்மா. என்னோட டாபிக் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ரிலேட்டடான டாபிக். இப்போ சார் காமிச்ச ஒரு பிபிடில வந்துட்டு சர்வே வெர்சஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்துட்டு 500 மினிமம் இருக்கணும்னு சர்வேனா 500 இருந்தா நல்லதுன்னு சொன்னேன். ஓகே, சரி சரி, அதுதான் சார் என்னோட டவுட். இப்போ நல்லதுன்னு சொன்னேன். சரி, நல்லதுன்னு சொன்னேன். ஓகே, உங்களுக்கு 500ங்கிறது உங்களோட ரிசல்ட் ரிச் ஆகும், என்ரிச் ஆகும். ஓகே, என்னோட அன்பயாஸ்டா இருக்கும். சரிங்க சார். இப்போ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பத்தி நான் என்னோட ஐடியா என்னன்னா, இப்போ கமர்ஷியல் நீங்க ஹைபோதீசிஸ் ஃப்ரேம் பண்ணிட்டீங்களா? ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஹைபோதீசிஸ்
இல்ல எனக்கு இந்த டவுட் மட்டும் தான். இந்த சர்வேல எனக்கு ஒரு டவுட் வந்தது. அது மட்டும் இல்ல தான் இல்ல நான் நீங்க எந்த சர்வே இருந்தாலும் ஒரு ஹைபாதிசிஸ் ஸ்ப்ரே பண்ணாம ப்ரொசீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்காது. ஓகே. என்னோட அது வந்துட்டு வேரியஸ் டெக்னிக்ஸ் யூஸ்ட் இன் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். அப்ப நீங்க எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா, கன்வென்ஷனல் மெத்தடுக்கும் இப்ப இருக்கிற வேரியஸ் டெக்னிக்ஸையும் கன்வென்ஷனல் மெத்தடுக்கு இல்லாம வேற இப்ப இருக்கிற ரீசன்ட் டெக்னிக்ஸை யூஸ் பண்றதுனால ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட அதிகரிக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு டெக்னிக்ஸை சொல்லிட்டு இந்த டெக்னிக்ஸை பயன்படுத்துவதால் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டை அதிகரிக்கலாம். அதுதான் உங்க ஹைபாதிசிஸ். ஓகே. அப்ப அத வச்சுட்டு நீங்க அதற்கான டெக்னிக்ஸ பண்ணணும். அப்படி வந்து உங்க ஹைபாதிசிஸ்க்கு ரிலேட்டடா ரிசல்ட் வந்திருக்குதா, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு வந்து மெஷரபிள், அது வந்து கரெக்டா இருக்கணும் மெஷரபிள். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்க இவ்வளவு வாட்டர் பார்த்தோம், 500 ml இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லணும். இதை விட இது அதிகரிச்சிருக்குன்னு பொத்தாம்பொதுவா சொல்லக்கூடாது. சரிங்க சார். இதை பயன்படுத்தியதுனால் இத்தனை எம்எல் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அட் பாயிண்ட் சொல்லணும். அதுதான் நம்ம சொல்றோம். சரி. இப்போ இதுல வந்து இப்போ டொமஸ்டிக் பில்டிங்ஸ், அப்புறம் கவர்மெண்ட் பில்டிங்ஸ், இப்போ கமர்ஷியல் பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கு சார். இப்போ இதுல நான் சர்வே எடுக்கலாம் இல்லையா? பண்ணலாம் மேடம். கேக்குதுங்களா? பண்ணலாம். அதாவது நீங்க அதெல்லாம் பாராமீட்டர்ஸ் நீங்க எடுத்துக்கக்கூடிய இதுல வந்து எய்ம் மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, எடுத்துக்கூடிய மெட்டீரியல்ஸ் என்ன மெட்டீரியல்ஸ் தான் உங்களுக்கு இதெல்லாம் வருது. மெட்டீரியல்ஸ்ல என்னென்ன சொல்றீங்க சொல்லுங்க பாப்போம். ஓனா இதுதான் சார் என்னோட கமர்ஷியல் பில்டிங்ஸ், டொமஸ்டிக் கமர்ஷியல் பில்டிங் ஒரு மெட்டீரியல், டொமஸ்டிக் பில்டிங் ஒரு மெட்டீரியல். ஓகே, ரைட்டுங்களா? இதுதான் மெட்டீரியல்ஸ். மெத்தட்ஸ் வந்து மெத்தட்ஸ்ல என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்றீங்க அதான் மெத்தட்ஸ். சரி. இப்ப மெட்டீரியல் எது? கமர்ஷியல் பில்டிங். அதுல போய் எந்த டெக்னிக்ஸ பயன்படுத்தி எந்த முறையை பயன்படுத்தி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்றீங்க அதுதான் மெத்தட். ஓகே, சரிங்க சார். தேங்க்யூ சார். சார் மாலை வணக்கம். நான் ஆர் ராஜேஸ்வரி, சொல்லுங்க மேடம். சயின்ஸ் டீச்சர் சார். நான் வந்து லாஸ்ட் 10 minutes தான் ஜாயின் பண்ணேன். எங்களுக்கு லிங்க் லேட்டா வந்தது. இப்போ ஒரு அந்த எக்ஸ்பெரிமெண்டல் அனாலிசிஸ் பண்றது வந்து ஏரியாவை எடுத்து பண்ணணுமா சார், இல்ல என்னென்ன வாட்டர் பார்ன் டிசீசஸ் இருக்குன்னு அதை வச்சு பண்ணணுமா? இல்ல இப்ப உங்க டாபிக் என்ன சொல்லுங்க, நான் சொல்றேன். அதுக்கு டிசைன் பண்ணி கொடுங்க. வாட்டர் பார்ன் டிசீஸ் பத்தி எடுக்கலான்னு இருக்கேன் சார். வாட்டர் பார்ன் டிசீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஏரியா எந்த ஏரியான்னு முடிவு பண்ணிக்கீங்க. அதுக்கு தான் நான் ஒரு ஸ்லைடு போட்டேன் பாத்தீங்களா? நான் கடைசி 10 நிமிஷம் தான் சார் ஜாயின் பண்ணேன், அதனால எனக்கு தெரிய வரல, லேட்டா வந்தது எங்களுக்கு லிங்க். அப்படியா? சரி இருங்க நான் போடுறேன். கொஞ்சம் இருங்க மேடம். ஸ்லைடு இந்த வாட்டர் பார்ன் டிசீஸ்ல நீங்க எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, அதுல வந்து முக்கியமா டைஃபாய்டு இருக்கு, லெப்டோஸ்பைரோசிஸ் இருக்கு, ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் இருக்கு, காலரா இருக்கு. இதுல முக்கியமான விஷயங்களை நீங்க எடுத்துக்கணும். இதுல வந்து நீங்க இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜி உங்கள்ட்ட இருக்குங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இதான் டயரியல் டிசீஸ் தெரியுதுங்களா? இப்ப ஸ்லைட்ல தெரியுது சார். டைஃபாய்டு ஃபீவர், ஹெப்படைட்டிஸ் ஏ, லெப்டோஸ்பைரோசிஸ், வாட்டர் பார்ன் டிசீஸ் நீங்க எடுத்துக்கிறீங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு இதை எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? அப்போ நீங்க ஒரு ஹைபோதீசிஸ் ஸ்ப்ரெட் பண்ணணும். மழை காலத்தில் வாட்டர் பார்ன் டிசீஸ் அதிகரிக்கும் அப்படிங்கறத ஒரு ஹைபோதீசிஸ் ஸ்ப்ரெட் பண்ணணும். அதான் ரிசர்ச் கொஸ்டின். அப்போ மழை காலத்துல அதிகரிச்சிருக்கா
அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டேட்டாஸை நீங்க வந்து ஏற்கனவே கார்பரேஷன்ல இருந்து கொஞ்சம் வாங்கிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே சார். அப்போ ஒரு கம்பாரிசன் உங்களுக்கு தேவைப்படுது இல்ல, இந்த மழை காலத்துல ஆமா சார். அதிகரிச்சிருக்கா இல்லையான்னு. இல்லன்னா நீங்க எப்படி அதிகரிச்சுன்னு எப்படி சொல்ல போறீங்க? ஆமா, டேட்டா போட்டு தான் சார் சொல்ல முடியும். கரெக்ட். அப்ப நீங்க அதை வாங்கிக்கிட்டு உங்க ஏரியாவுல எத்தனை பேருக்கு காய்ச்சல்னு பார்க்கணும், எத்தனை பேருக்கு டயரியான்னு பார்க்கணும், எத்தனை பேருக்கு மஞ்சள் காமாலான்னு பார்க்கணும். இப்ப மஞ்சள் காமாலை உருவாக்குறது லெப்டோஸ்பைரோசிஸ், ஹெப்படைட்டிஸ் ஏ, இதெல்லாம் மஞ்சள் காமாலையை உருவாக்கும். டைபாய்டு ஃபீவர் காய்ச்சலை உருவாக்கும். டயரியல் டிசீஸ் பாத்தீங்கன்னா வயிற்றுப்போக்க, வாமிட்டிங், இது மாதிரி விஷயங்கள். அப்ப இதை நீங்க பிரிச்சுக்கணும். மஞ்சள் காமாலை உருவாக்கக்கூடிய கிருமிகள், டைபாய்டு காய்ச்சலை உருவாக்கக்கூடிய கிருமிகள், டயரியல் டிசீஸை உருவாக்கக்கூடிய கிருமிகள், எப்படின்னு நீங்க கிளாசிஃபை பண்ணிட்டு அதை கம்பேரிட்டிவா அந்த ஏரியாவுல இருந்திருக்கா, ஏற்கனவே எவ்வளவு இருந்திருக்கு பிஃபோர் ரெயின். ஏன்னா நீங்க மொத்தமா வாட்டர் பார்ன் டிசீஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஏற்கனவே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அது ஒரு இம்பாக்ட கொடுக்காது. மழை காலத்துல அதிகமாகுது. அப்ப அரசாங்கம் அதிகமா கவனம் செலுத்தணும்னு ஒரு இதை உருவாக்குனீங்கன்னா ஒரு இம்பாக்ட உருவாக்கும். ரைட்டுங்களா? வாட்டர் பார்ன் டிசீஸ் வந்து நமக்கு எப்ப நம்ம மனிதன் பிறந்த காலத்துல இருந்தே இருக்கு. ஆமா சார். அப்ப சென்னையில ரெய்னி சீசன் அப்ப அதிகமாகுது. அதுல லெப்டோஸ்பைரோசிஸ் அதிகமாகுதா, ஹெப்படைட்டிஸ் ஏ அதிகமாகுதா, டைபாய்டு ஃபீவர் அதிகமாகுதா, டயரியல் டிசீஸ் அதிகமாகுதா அப்படிங்கிற விஷயத்த நீங்க பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் உங்களுக்கு ரிசர்ச் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகும். ஓகே. ஓகே, தேங்க்ஸ். நன்றி சார். புரியுது சார். குட் ஈவினிங் சார். மேடம். ஹலோ, கேக்குதுங்களா சார்? சொல்லுங்க மேடம். சார், என்னோட பேர் ராவணலீலா, நான் எஸ்ஆர்பி. நான் ஒரு பேரண்ட்ட பேசிட்டு இருக்கப்போ இது சம்பந்தமா அவங்க வந்து இப்போ நீர்ல அவங்க இருக்கிற பகுதிகளை பார்த்தீங்கன்னா தண்ணினால பற்கள் வந்து சிலதெல்லாம் நிறைய பாதிக்கப்படுது அப்படின்னு சொன்னாங்க சார். ஸோ அவங்களுக்கு எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. என்ன மாதிரி டாபிக் எடுக்கிறது? எந்த ஏரியா மேடம்? பல்லு கரைப்படிக்கிற மாதிரி இருக்கா? ஆமா, பற்கள் சம்பந்தமா அந்த இது இருக்கு. ஒரு 25 குழந்தைங்களுக்கு அப்படி இருக்கு. கரைப்படிக்கிற மாதிரி இருக்கா? ஃப்ளோரோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே சார். அது இருக்குதா? கரைப்படிக்கிற மாதிரி இருக்கா, வேற என்ன மாதிரி இருக்கு? கரைப்படிகிற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க பற்கள்ல. அதனால அது சம்பந்தமா எடுக்கலாம். அவங்க யூஸ் பண்ற வாட்டர் கிரவுண்ட் வாட்டரா இல்ல கார்பரேஷன் வாட்டரா? அந்த டீடைல்ஸ் தெரியல சார். கேக்குங்க சார். அது ரொம்ப முக்கியம். ஓகே சார். அப்போ என்ன விஷயம்னா அவங்க எந்த வாட்டரை யூஸ் பண்றாங்கறத வச்சுதான் நீங்க வந்து ஹைபோதீசிஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். எங்கள் ஏரியாவுல கிரவுண்ட் வாட்டரை நாங்க பயன்படுத்துவதனால் புளோரோசிஸ் வருகிறது, அதான் ஹைபோதீசிஸ். இல்ல கார்பரேஷன் தண்ணியை சாப்பிடுவதனால் புளோரோசிஸ் வருகிறது. என்ன மாதிரி பல் பாதிப்புன்னு எனக்கு தெரியலங்க, நான் உதாரணத்துக்கு சொல்றேன். புளோரோசிஸ். ஓகே சார், புரியுது சார். ஏன்னா நம்ம இதெல்லாம் சார் புளோரோசிஸ்ன்னு சொல்லிட்டாரேன்னு சொல்லிடக்கூடாது. சரி. ஏன்னா இது ரெக்கார்ட் ஆகுது. நமக்கு விஞ்ஞானத்துக்கு புறமா நம்ம பேசக்கூடாது. அதனால சரி. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹலோ கேக்குதுங்களா? கேக்குது சார். அப்ப நீங்க என்ன ஆகும்னா இந்த தண்ணியை தொடர்ந்து சாப்பிடுவதால் இந்த பகுதி மக்களுக்கு பற்களில் கரைப்படுகிறது இந்த குறிப்பிட்ட தண்ணி, அதுதான் ஹைபோதீசிஸ். அப்ப அந்த தண்ணி எத்தனை பேர் குடிக்கிறாங்க, ஆண்கள் எவ்வளவு பேர் குடிக்கிறாங்க, பெண்கள் எவ்வளவு பேர் குடிக்கிறாங்க, அதுல மாணவர்கள் எவ்வளவு, மாணவிகள் எவ்வளவு, இப்படிங்கிற டேட்டாஸ் எல்லாம் நீங்க பதிவு பண்ணிக்கிட்டே வரணும். பதிவு பண்ணிட்டே வரும் பொழுது அந்த தண்ணி குடிக்கிறவங்களுக்கு பற்கள் பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னா உங்க ஹைபோதீசிஸ் சக்சஸ். அதுக்கு நீங்க சார்ட் ரெடி பண்ணணும். அந்த பசங்களோட வயசு எவ்வளவு,
ஆனா பெண்ணா மேலா எத்தனாவது படிக்கிறாங்க, இது எல்லாம் சேர்த்து டெமோகிராபிக் டீடைல்ஸ் அதை எடுக்கணும். இந்த ஓகே சார். தண்ணியில வந்து புளோரின் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்க கிண்டியில வந்து இந்த தண்ணியை ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு லேப் இருக்கு, அங்க கொடுத்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி அந்த ரிசல்ட் எடுத்துக்கணும். சரி, ஓகே சார். இந்த தண்ணியில என்னென்ன மெட்டல்ஸ் இருக்கு, ஹெவி மெட்டல்ஸ் இருக்கா, இல்ல புளோரின் இருக்கா, அதெல்லாம் இடையில யாரோ பேசுறாங்க, அதை கொஞ்சம் மியூட் பண்ணி. இப்படி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் சயின்ஸான ரிசல்ட்டா வரும். இந்த ரிசல்ட்டை வச்சு நீங்க வந்து நீங்க உங்க கார்பரேஷன்ல பேசி, நீங்க போய் இந்த அறிவியல் இயக்கத்தோட தொடர்பு கொண்டு கார்பரேஷன்ல பேசி அதை சரி பண்றதுக்கு இந்த தீர்ப்பை நீங்க கண்டுபிடிச்ச ஃபைண்டிங்ஸை கொடுக்கலாம். ஓகே சார், ஓகே சார். அப்ப சில சஜஷன் இப்போ நீர் சம்பந்தம் போது நீர் வர உயிர்களை கொடுத்து கூட நம்ம ஆராய்ச்சி எடுக்கலாம். நீங்க எதை வேணாலும் எடுக்கலாம், ரிலேட்டட் வித் வாட்டர் எதை வேணாலும் நீங்க எடுக்கலாம். ஆனா அதுக்கு சயின்டிபிக்கான மெத்தடை ஃபாலோ பண்ணணும். ஒரு ரிசர்ச் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும், ஒரு ஹைபாதிசிஸ் ஃப்ரேம் பண்ணணும், அதற்கான எக்ஸ்பெரிமெண்ட் செய்யணும். எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுக்கு முன்னாடி லிட்ரேச்சரை ரிவ்யூ பண்ணணும். அதுக்கான புத்தகங்களை படிச்சு ஏற்கனவே இந்த மாதிரி யாராவது உலகத்துல செஞ்சிருக்கிறாங்களா, உங்க பகுதியில யாராவது செஞ்சிருக்கிறாங்களா, சென்னையில செஞ்சிருக்காங்களா, சேலத்துல செஞ்சிருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் எடுத்து தொகுத்துட்டு நான் வந்து இதை இப்போ வந்து ஹைதராபாடில செய்ய போறேன்னு சொல்லி உங்க ரிசர்ச் ஆரம்பிக்கணும். வணக்கம். மலர்விழிக்கு வந்து இணைய முடியல. திருநாகர் சார், எனக்கு வந்து நீங்க அந்த கோஹோஸ்ட் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஹோஸ்ட் ஆயிருக்கு. அப்படியா? சரி 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 சரி, எந்த கோஹோஸ்ட் கொடுங்க. அப்புறம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கவங்க நீ பேசுங்க. ஹலோ, வணக்கம் சார். ஹலோ, யார் பேசுறது? வணக்கம் சார். நான் சித்ரா, ஐடிகே வாலண்டியர். இங்க எங்களோடது வந்து அடையார் ஏரியா. முக்காவாசி பேர் இங்க அந்த கார்பரேஷன் வாட்டர் தான் யூஸ் பண்றாங்க. இந்த மழை காலத்துல அந்த 1ஆவதுல இருந்து 6ஆவது வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அது வந்து சேஃபா குடிக்கிறதுக்கு என்ன வழிமுறைங்களை சொல்லி தரலாம்? அது மழை காலத்துல வேற எந்த வாட்டரும் அதோட மிக்ஸ் ஆகாத குழந்தைங்க உடல் நலன் நல்லா இருக்கிற மாதிரி எப்படி பாதுகாப்பா இருக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் உங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்ல முடியுங்களா? இந்த கூட்டம் அதுக்கான கூட்டம் இல்ல, வந்து அது சம்பந்தமா வேற கூட்டங்கள்ல பேசலாம். நீங்க மலர்விழி வேற யார் உங்களுக்கு யாரும் தொடர்பு இருக்கு? ஐடிகேல மலர்விழி தொடர்பு. ஆக்சுவலி அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கும் குழந்தைங்களுக்கு நாங்க சொல்லி கொடுத்துருக்கிறோம். அவங்களுடைய இது வந்து அந்த மாதிரியான விளக்க கூட்டம் இல்ல, இது குழந்தைகள் ஆராய்ச்சி செய்வதற்கான கூட்டம். இந்த கேள்விக்கான பதில மலர்விழி தனியா கேளுங்க. என்ன மீறி பேர் இருக்காங்க, அவங்க கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க பேரு? சித்ரா சார். சித்ரா, ஓகே. சரி, தேங்க்யூ சார். மற்றவங்க கை தூக்கி இருக்கவங்க பேசுங்க. டாக்டர் NKVVன்னு போட்டிருக்கு, யாரு இது? ஜிபேஷ் ஃபோன் பண்ணாங்க, அப்பா ஃபோன்ல ஃபோன் பண்ணேன். இந்த ஃபோன்ல நான் கிளாஸ் தேவாசி கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. சார், நீங்க வந்து தேவ பிரகாஷுக்கு பண்ணணும், தேவாஸ்ரீக்கு பண்ணிருக்கீங்க, அதை எடுத்துருங்க. சார், ஹலோ டாக்டர் திருநாகராஜ், கேக்குதுங்களா? எடுத்துட்டேன் பாருங்க. ஓகே ஓகே, எடுத்துட்டு உங்களை ஆக்கியிருக்கேன் பாருங்க.
அது சரி கிளிக் சரி ஆகும்போது தபால்னு ரைஸ் ஆயிருச்சு, மாறிடுச்சு. சரி சரி ஓகே. உங்களுக்கு வந்துச்சுல கோபாஸ்ட்? வந்துச்சு வந்துச்சு. மற்ற எல்லாம் ரிமூவ் பண்ணேன். அது இப்ப ஏறிக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ரைஸ் ஆகிட்டே இருக்குதா, டக்குன்னு மாறிடுச்சு. ஹலோ ஹலோ ஹலோ. கேக்குதுங்களா? கேக்குது. கொஞ்சம் இருங்க, நான் அடுத்தவங்க கொஞ்சம் கேட்குங்க. கவிதா கேளுங்க, வெற்றி செல்வி கேளுங்க, காந்திமதி கேளுங்க, டாக்டர் NKVV. 4 பேர் கை தூக்குறீங்க. சொல்லுங்க கவிதா, சொல்லுங்க. நாங்க சப்தீம் வந்து accessibility to clean water எடுத்திருக்கோம். கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. சப்தீம் வந்து accessibility to clean water எடுத்திருக்கோம். அதுல என்ன ப்ராஜெக்ட் டாபிக் கொடுக்கலாம்? clean water டாபிக் வந்து என்ன செலக்ட் பண்ணலாம்? ஓகே, உங்க ஏரியா என்ன? உங்க ஏரியா எந்த ஏரியாவுல இருக்கீங்க? என்ன சோர்ஸ் இருக்கு உங்களுக்கு? அதெல்லாம் சொன்னீங்கன்னா தான் சொல்ல முடியும். எங்களுது பெரம்பூர். அங்க என்ன டர்ட்டி வாட்டர் என்ன இருக்கு, அதை எப்படி கிளீன் பண்ணணும், ஏன் கிளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பதில் சொன்னீங்கன்னா சொல்லலாம். இப்போ இல்ல வீட்ல நம்ம ஹோம்ல என்னெல்லாம் கிளீனிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாமா? வீட்ல போடலாம். இப்ப நீங்க வீட்ல ஏற்படுற வேஸ்ட் வாட்டர் அதை எப்படி பயனுள்ள வாட்டரா மாத்துறது, வேல்யூ வாட்டரா மாத்துறது, அதை எப்படி கிளீன் பண்ணி அதை கார்டனிங் யூஸ் பண்றது, இல்ல ரீசைக்ளிங் பண்ணி நம்மளே துணி துவைக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்துறது. இப்ப இதெல்லாம் மாடல் மாதிரி காமிக்கலாம், எக்ஸ்பெரிமெண்டல் மாடல் மாதிரி காமிக்கலாம். அதற்கான லிட்டரேச்சர் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு நீங்க ஏதாவது ஒரு டெக்னிக்ஸ் எடுத்து அதுக்கு ஒரு ரிசர்ச் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுங்க. அதுக்கு ஒரு ஹைபோதீசிஸ் ஃப்ரேம். வீட்ல நம்ம யூஸ் பண்றோம், ஒரு நாளைக்கு இப்படி கூட எடுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு வீட்ல எவ்வளவு தண்ணி வேஸ்ட் ஆகுது, அதை எப்படி பயனுள்ள வகையில மாத்தணும், அத வந்து எப்படி ரீசைக்ளிங்க்கு, அதே துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கார்டனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்படிங்கிறது மாதிரி பண்ணுங்க. அதுதானே நமக்கு வேணும். சரி சரி. அது என்ன டெக்னிக்ங்க சார்? அதுக்கு டெக்னிக் என்ன யூஸ் பண்றது? அதான் நீங்க முதல்ல வந்து என்ன எவ்வளவு எந்த வீடுகள்ல பயன்படுத்த போறீங்களா, இல்ல கார்டனுக்கு பயன்படுத்த போறீங்களா அப்படிங்கறத சொன்னீங்கன்னா, கார்டனிங்னு ஒரு மெத்தட் தனியா இருக்கு. அதெல்லாம் நீங்க இத ஐடியா வச்சுக்கோங்க. பக்கத்துல உங்களுடைய மழவெளி இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க. அவங்க நல்லா எல்லாமே ஆளுமைகள் தான் இருக்கிறாங்க சென்னையில. அவங்க அழகா உங்களுக்கு வந்து கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே சார், தேங்க் யூ. நான் சொல்ற ஒரு ஐடியா தான். நம்ம இந்த ஜூம் மீட்டிங்ல நம்ம அத்தனையுமே நிறைவு செஞ்சிட முடியாதுல்ல. ஓகே ஓகே. முதல்ல அந்த ஏரியாவுடைய சிச்சுவேஷனை பொறுத்து நம்ம சொல்ல முடியும். ஓகே சார். தேங்க் யூ. வேற யாராவது பேசுறீங்களா? நிறைய பேர் இருக்காங்க. காந்திமதி இருக்காங்க, வெற்றி செல்வி இருக்காங்க. சார் நான் காந்திமதி பேசுறேன் சார். சொல்லுங்க மேடம். எங்க ஸ்கூல் ஏரியா வந்து அசோக் நகர்ல இருக்கு சார். இத வந்து வாட்டர் எக்கோசிஸ்டம் டாபிக் எடுத்துருக்காங்க சார் பசங்க. அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம்? வாட்டர் எக்கோசிஸ்டம்னா பாண்டா, லேக்கா, எந்த எந்த அசோக் நகர் சார். அந்த ஏரியால வந்து மழை பெஞ்சாலே வந்து தண்ணி நிக்கும் சார். ஈகோசிஸ்டம் எடுக்கிறீங்கன்னா பாண்ட் எடுக்கிறது கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். ஓகே சார். இல்ல மழை பெய்யாத மாதிரி எப்படி மட்டும் நீங்க ஈகோசிஸ்டமா எப்படி எடுக்க முடியும் உங்களால? இல்ல அசோக் நகரை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான இதுவும் இல்ல, எக்கோசிஸ்டமும் இல்லைங்க. அங்க வந்து பாண்ட் இல்ல, ஏரி இல்ல, எதுவுமே கிடையாது. ஒரு குழந்தை வந்து வாட்டர் பாண்ட் டிசீசஸ் எடுத்திருக்காங்க சார். அது எடுங்க. அதுக்கு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் உங்களுக்கு. வாட்டர் பாண்ட் டிசீஸ். அது புரியுது சார். நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இல்ல இப்ப கார்ப்பரேஷன்ல போயிட்டு நம்ம இல்ல கார்ப்பரேஷன்ல போகணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்க முதல்ல வந்து அங்க காய்ச்சல் அதிகமாகுதா, டயரியா அதிகமாகுதான்னு ஒரு பேஸ் ஸ்டடி பண்ணணும் நீங்க. ஓகே சார். எது அதிகமாகுதுன்னு ஸ்டடி பண்ணணும்ல.
ஓகே சார். ப்ரீவியஸ் லாஸ்ட் இயர் ஸ்டடி அது எடுத்துக்கோங்க. அந்த லாஸ்ட் ஸ்டடியே இப்ப நீங்க எடுக்க வேண்டியதுல அவசியமே இல்ல. முதல்ல உங்க ஏரியாவுல காய்ச்சல் அதிகமாகுதா இந்த மழை பெஞ்சதுக்கு அப்புறம்? ஓகே. அப்பதானே அது எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார். நீங்க அப்ப எடுத்ததுக்கு அப்புறம் காய்ச்சல் அதிகமாச்சுன்னா அப்போ போன வருஷத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு அப்பதான் கம்பேர் பண்ண முடியும். ஓகே ஓகே சார். உங்க ஊர்ல காய்ச்சலே டயரியா எதுவுமே இல்லைன்னா நீங்க வாட்டர் பார்ன் டிசீஸ் எடுக்கிறதுனால ஒரு இம்பாக்ட் இல்ல. ஆமாங்க சார். சோ எங்க ஏரியா ரிலேட்டடா டாபிக் எடுக்கணும் நாங்க. அதுதானே இந்த நோக்கமே, குழந்தைகள் அறிவியல் மாநாட்டோட நோக்கமே அதுதானே. ஓகே ஓகே சார். சரிங்க சார். தேங்க்யூ சார். அடுத்து யார் பேசுங்க? பேசுங்க, டைம் ஆயிட்டு இருக்கு. ஹலோ ஷார்ட்டா பேசுங்க, இல்லைன்னா நாளைக்கு கூட பேசுங்க. சார், நான் டாக்டர் என்கேவிவி ஸ்கூல்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. சார், நாங்க சூஸ் பண்ணிருக்க டாபிக் வாட்டர் ரிலேட்டட் சானிடேஷன் அண்ட் பப்ளிக் ஹெல்த். நாங்க ஹைபோதசிஸ் வந்து வாட்டரோட கண்டாமினேஷன் லெவல் எடுக்கலாமா? எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்னா, வாட்டர் கண்டாமினேட் ஆகுறதுனால உங்களுக்கு வந்து சானிடேஷனும் ஹெல்த்தும் பாதிக்குதுன்னு எடுக்கலாம். வாட்டர் கண்டாமினேட்னால, அதாவது நீர் மாசுபடுவதனால் சானிடேஷனோட ஸ்டேட்டஸும் ஹெல்த் ஸ்டேட்டஸும் டேமேஜ் ஆகுது அப்படின்னு எடுத்துட்டு உங்க வாட்டர்ல என்னென்ன கண்டாமினேஷன் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கான லேப் டெஸ்ட் பண்ணணும். அதனால ஹெல்த் பாதிக்குதா அப்படிங்கறத ரெண்டத்தையும் கோரிலேட் பண்ணி ரிசல்ட் கொடுக்கும். So you should compare with your water, whether water has been polluted or not. Pollution, whether it is affects the health and sanitation or not. These are the two parameters you have to look after. Okay sir. Sir, இதுக்கு டெஸ்ட் லேப்ல நமக்கு அந்த it is available in Gindi. Separate lab is available, but you have to pay some money. லொகேஷன்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா சார் வாட்ஸ்அப் குரூப்ல? நான் உங்க மலர்விழி கிட்ட கேளுங்க, நான் கொடுத்துறேன். ஓகே சார். ஓகே சார். Thank you சார். Thank you for the guidance. டாக்டர் திருநாவுக்கரசு, அந்த சாட் பாக்ஸ்ல சில கேள்வி இருக்கு. சாட் பாக்ஸ்லயா சார்? மலர்விழி மேடம் போன் நம்பர் போடுங்க சார், கான்டாக்ட் பண்ண. நோட் பண்ணிருக்கீங்களா? ஓகே சார். இதுல ஒருத்தர் கேட்டிருக்காரு, kindly explain about log book procedures and presentation, paper presentation procedure. யார் கேட்டிருக்காருன்னா SPM HS பயோவா அவங்க கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். SBM பயோ யாரு சார் இருக்கீங்களா? SBM சார் வணக்கம் சார். சொல்லுங்க. சார், என்னோட நேம் ஜெயலட்சுமி. நான் சின்மயா வித்யாலயா ஸ்கூல்ல ஒர்க் பண்றோம். சொல்லுங்க மேடம். சார், இது வந்து நாங்க வாட்டர் பொல்யூஷன் ரிலேட்டடா வந்து ப்ராஜெக்ட் பண்ணலான்னு பார்த்தோம் சார். இந்த பிளாஸ்டிக் கழிவுகள்ல வந்து எப்படி ரீசைக்கிள் பண்ணி அதுக்கு மாற்று வழி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு. இப்போ இதுல எங்களோட டாபிக்ல சாரி சொல்லுங்க. நல்ல விஷயம் தான் மேடம். இது வந்து நாங்க என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா சார், அந்த பிளாஸ்டிக் கழிவுகளை வந்து அந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் தனியா கலெக்ட் பண்ணிட்டு அதை சின்ன சின்ன பெல்லட்ஸா வச்சு அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஸ் பண்ற மாதிரி பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம் சார். இந்த பெல்லட்ஸ் வந்து இந்த டாபிக்கே உங்களுக்கு ஒத்து வராத மாதிரி இருக்குல்ல. பிளாஸ்டிக் நம்ம நீர் சார்ந்தது தானே சொல்றோம். எதுக்கு பிளாஸ்டிக் சொல்றீங்க? இல்ல சார், அந்த பிளாஸ்டிக்கை வந்து வாட்டர்ல வந்து இப்ப டிஸ்போஸ் பண்றாங்கல்ல இம்ப்ராப்பரா, அதை வந்து டிஸ்போஸ் பண்றதுக்கு பதிலா இல்ல அந்த ஏரியால அந்த வாட்டர் இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம ரீசைக்ளிங் ப்ராசஸ் பண்ணி அதை வந்து ஃபர்தரா நம்ம அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் இது பண்ணலாம். வந்து என்ன பொறுத்தளவுல இதுக்கு அதுக்கு லிங்கே வரலையே மேடம். வாட்டர் வந்து ஒரு குளத்துல பிளாஸ்டிக் போடுறதுங்கிறது அது வாட்டர் சார்ந்த விஷயம் கிடையாது. நம்ம கண்டாமினேட் பண்ற அந்த பிளாஸ்டிக் பொருள், அந்த பிளாஸ்டிக்க போடுறதுனால வாட்டர் எவ்வளவு கண்டாமினேட் ஆகுதுன்னு வேணா நீங்க சொல்லலாம்.
அதை எடுத்து பண்றதுங்கிறது அது வேற இது இல்ல, அது வேற ப்ராசஸ் இல்ல. பிளாஸ்டிக் ரீசைக்ளிங் ப்ராசஸ் அது தனி இல்ல. ஆமா சார், அது நாங்க வந்து இதுக்கு வந்து வாட்டர்ல இது பண்றதுக்கு பதிலா கலெக்ட் பண்ணி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். இந்த டைட்டுக்குள்ள ஒத்துறாது. அது நீங்க அந்த பிளாஸ்டிக் பாட்டில உள்ள போடுறதுனால எந்த அளவுக்கு நீர்நிலை பாதிக்கப்படுதுன்னு எடுத்தீங்கன்னா அது வேற. ஓகே ஓகே சார், அப்படி எடுக்கணும், அப்படி போகணும். ஓகே சார். அப்புறம் இன்னொரு டாபிக்கும் ஒன்னு சூஸ் பண்ணோம் சார். என்னன்னா, எங்க ஏரியால இருக்கிற மக்கள்ல வந்து யார் யாரெல்லாம் அந்த ஆர்ஓ யூஸ் பண்றாங்கல்ல சார், ஆர்ஓ சிஸ்டம், அவங்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்புகள் இருக்கு? ஏற்கனவே நிறைய நீ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இது வருது. சூப்பர் மேடம், இது ரிலேட்டடா எடுங்க. ஆர்ஓ வாட்டர் பயன்படுத்துவதனால் உடல்நிலை பாதிக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு ஹைபோதீசிஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. யூசேஜ் ஆஃப் ஆர்ஓ வாட்டர் will give the impact on our health அப்படின்னு வேணா ஹைபோதீசிஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. அப்படி அப்போ உங்க ஊர்ல ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா 100 பேர்த்துல எத்தனை பேர் ஆர்ஓ வாட்டர் சாப்பிடுறாங்க? ஆர்ஓ வாட்டர் சாப்பிடுறதுக்கு முன்னாடி அவங்க ஹெல்த் எப்படி இருந்தது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது டேமேஜ் ஆயிருக்கா இல்ல இம்ப்ரூவ் ஆயிருக்கா, ரெண்டுமே பார்க்கலாம் நீங்க. ஓகே சார், ஓகே சார். அதாவது நீங்க நெகட்டிவாவே திங்க் பண்ண கூடாது. ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்றதுனால இவங்களுடைய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். சரிங்க சார், ஓகே ஓகே. எப்படி வேணாலும் எடுக்கலாம் ரிசல்ட். அதற்கு நீங்க ஒரு ஹைபோதீசிஸ் ஃப்ரேம் பண்ணி அந்த ஹைபோதீசிஸ ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். You have to give justification for your own hypothesis. ஓகே சார், அது ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ்லாம் வச்சு நம்ம கொடுக்கணும், கரெக்ட்டா வச்சு கொடுக்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ், வாட்டர்ல என்னென்ன கண்டென்ட் இருக்கு, வெதர் பாக்டீரியா பிரசன்ட் ஆர் நாட், இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் பாராமீட்டர்ஸ் எல்லாம் சேர்த்து கொடுத்து you should give some conclusion. The conclusion வந்து it should be matched with your hypothesis. சரிங்க சார், ஓகே சார், ஓகே ஓகே சார், நன்றி சார். இத வச்சு நாங்க மூவ் பண்றோம் சார். ஓகே. Sir, I'm Sangeeta here, sir. Tell me, madam. Sir, I'm working in Mungibai Goenka Girls Higher Secondary School in Saukarpet. Nice, madam. Sir, I have chosen 2 topics, sir. The one topic is related to survey project, sir, regarding to visit the primary health center and finding out any waterborne diseases has been recorded in the center, because we feel there is a sewage leakage every time, very frequently in Saukarpet area. So that too, this is a rainy season, so we wanted to see is there any record of waterborne diseases or not. Yeah, if there is model. Already informed you know there are 2 types of yes sir, this one this project is survey model. Yes, survey model. You can do. If there is a record, we are going to frame a certain set of questions and we are going to gather the information from the local people. From the data, we are going to come to a conclusion. Yes. This is a one title we have chosen, sir. And questionnaires, you have to prepare the questionnaires. Yes. Okay. Based on the questionnaires, you have to frame a question, and you have to collect all data from the primary health center and sub-center. Okay. Based on the result, you should derive your conclusion. Fine, sir. This is what one project we have designed. And title we didn't fix it. Maybe today or tomorrow we'll be fixing up and we'll be registering Go it. ahead. Yes, sir. The second project is we were thinking about the automatic water supply system. So which means we will be having a plantation in a certain distance, even in the home. So அப்ப என்னன்னா வீட்லயே வந்து with a certain duration, maybe 5 hours once or 12 hours once within the time period, the system itself will pour the certain amount of water. Instead of a drip irrigation or a sprinkler system, there will be a mechanism which goes very close to the pot and it will be pouring a water. It was seen in automation. Yes, it's exactly, sir. It is an automation, smart system. Automation, this type of automation, it will be useful for the apartments. Yes, terrace gardening. Terrace gardening, apartment, other things. But it's somewhat expensive. Whether it is feasible for ordinary people? Sir, actually, we are trying from our best, sir. Within limited expense, if it is possible, we are going to do the working model itself. No, if it is limited expense means it is a good idea. That's what we are going to find out a cost of it within 2 or 3 days. You try to find out the cost of the automation, whether it is feasible to all people or not.
These are all the parameters you have to give some attention. Fine, sir. Okay. If it is feasible, then it is a good idea. You can Fine. propose your idea to the corporation itself. Okay. You Sir, can. Okay. sir, actually, one more doubt, sir. We may be Hello? having a sir. We may be having a review during the month of December, right, sir? ஆமாமா ஆமா ஆமா சோ அந்த ரிவ்யூல வந்து நம்ம மாடல்ஸ் இல்ல ஜனவரில மாடல்ஸ் எடுத்துட்டு வரணுமா இல்ல வெறும் நம்ம அந்த பிபிடி இல்ல வீடியோஸ் மட்டும் கொடுத்தா போதுமா மேம்? அதாவது நீங்க இது வரைக்கும் அந்த நம்ம அந்த கால் கூப்பிடுறோம் இல்லையா அந்த ஆமா. இடைப்பட்ட இதுக்கு அப்ப ஆமா. என்ன பண்ணிருக்கீங்களோ அதை கொண்டு வந்தீங்கன்னா அத நம்மளோட எக்ஸ்பர்ட்ஸ் அங்க உட்கார்ந்துட்டு செக் பண்ணிடுவாங்க. நீங்க அந்த கரெக்டான ப்ராசஸ்ல இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்களை Okay, அங்க ma'am. வந்து அவங்கள வந்து கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அங்க Okay. வரும்போது என்ன வச்சிருக்கீங்களோ இந்த நாள் வரைக்கும் நடந்திருக்கதை நீங்க கொண்டு வரணும். அதுதான். ஓகே. மிடில் ஆஃப் த ப்ராஜெக்ட் இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு வந்து காமிக்கணும் உங்ககிட்ட. ஆமா காமிக்கணும். அது என்ன இது வரைக்கும் எழுதிருக்கீங்களோ அந்த லாக் புக் அந்த எல்லா விஷயங்களையும் நீங்க கொண்டு வந்தாதான் அதை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் இதை இன்னும் மேற்கொண்டு எப்படி போகணும்ன்றத நம்ம சொல்லுவோம். ஓகே மேம். ஒருவேளை ஜனவரி மந்த்னா நம்ம வந்து கம்ப்ளீட் ஒர்க்கிங் மாடலே எடுத்துட்டு வந்து கொடுக்கணுமா மேம்? அது வரைக்கும் நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து முடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இடைப்பட்ட காலத்துலதான் போவோம். அதுக்கப்புறமா Okay. தான் நீங்க முடிக்கிறதுக்கு போவோம். அதனால பிட்வீன்ல என்ன இருக்கோ அதை தான் செக் பண்ணுவோம். அதனால நம்ம அந்த இல்ல டைம் அந்த கால் இல்ல ப்ராஜெக்ட் முடிக்கும் போது உங்ககிட்ட ஒர்க்கிங் மாடலா நாங்க சப்மிட் பண்ணுமா இல்ல வீடியோஸும் இல்ல பிபிடி சப்மிட் பண்ணா போதுமா? இல்லம்மா நீங்க வந்து எழுத்துப்பூர்வமா இருக்கணும். வீடியோஸ் ஆமா. பிபிடி விட எழுத்துப்பூர்வமா குழந்தைங்க வந்து ஆய்வறிக்கை எழுதி இருக்கணும். ஓகே மேம். அதுக்கப்புறமா வந்து அந்த ஆய்வுக்கு தேவைப்பட்ட ஒர்க்கிங் மாடல் இருந்தா அதையும் நீங்க கொண்டு வருவீங்க. ஏன்னா வைவாவும் இருக்கும். அதுக்கப்புறம் மாடலையும் நம்ம டிஸ்பிளேக்கு இருக்கும். ஓகே. இப்ப எழுத்துப்பூர்வமா குழந்தைங்க எடுத்துட்டு வர்றது ஸ்பைரல் பைண்டிங் மாதிரி எடுத்துட்டு வரணுமா இல்ல ஒரு எல்லாமே நம்ம ஆமா அது ஸ்பைரல் பைண்டிங் தான் இப்ப சொல்லுவோம். ஹேண்ட் ரைட்டிங் இருக்கலாம், டைப்பிங் இருக்கலாம். ஓகே மேம். இது எல்லாமே நம்ம வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிட்ட பிறகு இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதை சொல்ல ஆரம்பிப்போம். ஓகே மேம். ஓகே மேம். தேங்க்யூ ஃபார் த கிளாரிஃபிகேஷன் மேம். தேங்க்யூ மேம். இவங்க வெற்றி செல்வி நீங்க பேசலாம். ரொம்ப நேரம் கை உயர்த்திருக்கீங்க. ஓகே அவங்களுக்கு ஏதோ பேச முடியலன்னு நினைக்கிறேன். இதற்கு மேல் கேள்விகள் இல்லைன்னா நம்ம கூட்டத்தை முடிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம சொன்ன டைம் ஃப்ரேமோட ஒரு 15 நிமிடம் அதிகமாயிடுச்சு. முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இவங்க யாரு இருக்கா மேடம்? அகைன் டாக்டர் நாளைக்கு அந்த மீட்டிங் உண்டா மேம்? நாளைக்கு இருக்குமா? 7 to 8 வரைக்கும். நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் எடுக்கிறோம். இன்னைக்கு வந்து ரிசர்ச் மெத்தடாலஜிக்கு போயிட்டோம். நாளைக்கு வந்து அந்த 5 சப் டாபிக்ல நாளைக்கு ஒரு டாபிக், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக்னு நம்ம மண்டே வரைக்கும் வச்சிருக்கோம். ஓகே மேம். ஓகே. கேள்விகள் இருக்கிறவங்க நம்ம குரூப்ல நீங்க எல்லாருமே இருக்கீங்களா? நம்ம அந்த சிஎஸ்சி சென்னை குரூப்னு இருக்கிறதுல இல்லைன்னா என்னோட நம்பர் இப்போ நான் இதுல சாட் பாக்ஸ்ல போட்டேன். என் நம்பர் நோட் பண்ணிட்டு உங்க பேரு, ஸ்கூல் நேம், உங்க போன் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த குரூப்லயே நான் உங்களை ஆட் பண்ணி விட்டுருவேன். நம்ம அதுக்கப்புறம் அதுல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். உங்க கேள்விகளையும் நீங்க அதுல போட நம்ம அதுகளுக்கு உங்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து பதில் வாங்கி உங்களுக்கு உடனடியா அதை கிளாரிஃபை பண்ணி கொடுப்போம்ப்பா. நம்ம இன்னைக்கு வெற்றி செல்வி ஏதோ கேள்வி கேட்டுட்டு இல்ல அவங்க அன்மியூட் ஆகல, வரல. அப்படியா? ஆமா. அதனால ஏன்னா நம்ம நேரத்துக்கு இன்னைக்கு கூட்டம் முடிச்சாதான் அடுத்தடுத்த நாட்கள் எல்லாருமே வந்து இணையறதுக்கு வசதியாவும் இருக்கும். அது இல்லாம எல்லாருமே ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே ஜாயின் பண்ணிருப்பீங்க. வீடுகள்லயும் கவனிக்க வேண்டிய கடமையும் இருக்கும். அதனால இன்னைக்கு கொஞ்சம் நேரம் வந்து கூடுதலா ஆயிருச்சு. நாளைக்கு அதை கொஞ்சம் சரியா பார்த்து 8:30 மணிக்கு கூட்டம் முடிச்சுக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இன்னைக்கு கூட்டத்துல அதாவது ஷார்ட் டைம் தான். நாங்க இதை பிளான் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாம் ஆசிரியர்களுக்குன்னா தெரிவிச்சது நேத்தி தான் தெரிவிச்சோம். இருந்தாலும் எல்லாரும் உங்களுக்கு அந்த உங்களுடைய அந்த முனைப்பு இருக்கு இல்லையா, குழந்தைகளை வந்து அந்த அறிவியல் கண்ணோட்டத்துல அவங்கள திசை திருப்பறதுக்கான தூண்டுகோலா இருக்கணும்ன்ற உங்களோட முனைப்பு தான் இவ்வளவு பேரு கிட்டத்தட்ட வந்து 98 பேர் இணைஞ்சிங்க.
அது உங்களுடைய டெடிகேஷனை காமிக்குது. நம்ம கன்டினியூ பண்ணுவோம். நம்ம சென்னை மாவட்டத்துல இருக்கிற நம்ம அனைத்து பள்ளி குழந்தைகளையும் ஆராய்ச்சிகளாக மாற்றி இந்த நீர் கல்வியை வந்து அவங்க கிட்ட கொண்டு சேர்த்து அவங்கள வந்து ஒரு ஆராய்ச்சி நோக்கி நகர்த்துவோன்றத சொல்லி இன்றைய கூட்டத்தை முடிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி. மேம் உங்க நம்பர்ல நான் வந்து பேரெல்லாம் அனுப்பணுமா மேம்? ஆமாம்மா, என்னோட நம்பருக்கு உங்க ஸ்கூல் நேம், உங்க பேரு, போன் நம்பர் அனுப்புனீங்கன்னாக்கா குரூப்ல இல்லாதவங்க எல்லாம் குரூப்ல சேர்த்து விட்டுறலாம். இப்போ ஹோஸ்டா இருக்கிறவங்க தான் வந்து அந்த இது வீடியோவை வந்து ரெக்கார்டிங் வந்து என் பண்ண முடியும். ஆமா, திருநாகர் சார், நீங்க தான் இன்னைக்கு இது வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. வீடியோவும் அந்த ரெக்கார்டிங்கை வந்து எண்ட் பண்ணீங்கன்னா அது வந்து கிளவுட்ல ஸ்டோர் ஆயிடும். அதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம இதுல ஷேர் பண்ணிக்கலாம். எண்ட வந்து கிளிக் பண்ணிட்டுங்களா? இல்ல உங்களை கோஹோஸ்ட் பண்ண சொல்லுங்க. வர ஏங்க உங்களை கோஹோஸ்ட் பண்ண சொல்லுங்க. உங்களையும் என்ன பண்ண சொல்லுங்க. கோஹோஸ்டா என்னையும் தேவபிரகாஷையும் மாத்துங்க. இந்த பாருங்க, கோஹோஸ்டா மாத்திட்டேன். எப்பயே மாத்துனேன். அதுதான் இடையில வெளியே போயிட்டேன்ல. வெளியே போயிடுச்சு. ஓகே ஓகே. அதாவது கோஹோஸ்டா மாத்திட்டேன் பாருங்க. அதாவது மலர்விழி போகும்போது நீங்க ஹோஸ்ட் ஆயிட்டீங்க. ஆனா வந்து அவங்க ட்ரை பண்றாங்க, உங்களால அவங்க அட்மிட் பண்ண முடியல. 2 பேர் கோஹோஸ்ட் தான் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஓகே ஓகே, சரி சரி சரி. நம்ம வந்து ரெக்கார்டிங்கை வந்து நான் ஸ்டாப் பண்ணுறேன். நம்ம அடுத்து இது பண்ணிக்கலாம்.